पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेधिनीम्। ओम நமஸ்காரம். நம்ம இன்னையிலிருந்து பார்க்க போறது பகவத்கீதையில 11வது அத்தியாயம் விஸ்வரூப தர்சன யோகம் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமானதுல பாத்தீங்கன்னா சாதகர்களுக்கு பாத்தீங்கன்னா தியானம் பண்றதுக்கு முக்கியமான அத்தியாயம் இந்த விஷயம். விஸ்வரூபம் அப்படின்றதுக்கு அர்த்தமே விஸ்வம் அப்படின்னா சகலம், சமஸ்தம், சர்வம், எல்லாம் அப்படின்னு அர்த்தம். சமஸ்தமா பூரணம். விஸ்வம் அப்படின்றதுக்கு அர்த்தம் பூரணம், சமஸ்தம், எல்லாமா இருக்கிற ஒரு ரூபம். அதுக்கு பேர் தான் விஸ்வரூபம் அப்படின்னு பேரு. இந்த சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நான் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி கொடுக்கும் போதே சொல்லியிருக்கேன். சதுராத்மா சதுர்வியூகா. சுவாமிக்கு பாத்தீங்கன்னா நாமம் சொல்லும் போதே பாத்தீங்கன்னா சதுராத்மா, 4 ஆத்மாக்கள், சதுர் வியூகம் அப்படின்னு வேற சொல்லியிருக்கு, 4 வியூகங்கள் அப்படின்னு. ஈஸ்வரனுக்கு பாத்தீங்கன்னா எப்படி நமக்கு இந்த தேகத்துல நம்ம பாத்தீங்கன்னா 4 விஷயங்கள் இருக்கும். ஸ்தூல தேகம் ஜாகிரத அவஸ்தையில இருக்கு, சூக்ஷ்ம தேகம் பாத்தீங்கன்னா சொப்பன அவஸ்தையில இருக்கு, டீப் ஸ்லீப்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா காரண தேகம் அப்படின்னு சொல்றோம். நான் ஒன்றும் தெரியவில்லைன்னு தூங்குறோம்ல அது. அதுக்கப்புறம் இந்த 3 தேகங்களுக்கும் அந்நியமா, இந்த 3 தேகங்கள்லையும் அனிஸ்யூதமா ஆதார தத்துவமா ஒண்ணு இருக்கு. அது வெறும் நான். நேத்து கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்ட நான் தான். நேத்து சொப்பனத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹரித்வார் போனதும் நான் தான், சொப்பனத்தை பார்த்ததும் நான் தான். நேற்று நல்லா தூங்கி போனேன் அப்படின்னு இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றதும் நான் தான். இந்த நான் பாத்தீங்க அப்படின்னா 3 அவஸ்தைகளுக்கு வேறானதா இருக்கிறது. இதுக்கு பேரு துரியம் அப்படின்னு பேர். இந்த ஆத்மாக்கு பேர் பாத்தீங்கன்னா துரியம், 4வது அப்படின்னு அர்த்தம். துரியம்னா வேற எதுவும் இல்லை, 4வதுன்னு அர்த்தம். அப்ப நம்ம தேகத்துல எப்படி பாத்தீங்கன்னா ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம், இந்த 3த்துக்கும் அந்நியமா இருக்கிற துரியம், இந்த 4 இருக்கோ, இதே மாதிரி பாத்தீங்கன்னா பகவானுக்கு பாத்தீங்கன்னா சதுர்வியூக அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கு. 4 ஆத்மாக்களா அவர் இருக்கார். அவருடைய ஸ்தூல தேகத்துக்கு பேர் பாத்தீங்கன்னா விராட்டு தேகம் அப்படின்னு பேர். அவரோட ஸ்தூல தேகம் விராட்டு தேகம். இப்ப நம்ம தேகம் மாதிரியே பகவானுக்கு விராட்டு தேகம் அப்படின்னு பேர். சுவாமிக்கு எது சுவாமி விராட்டு அப்படின்னா இந்த பிரபஞ்சமே பாத்தீங்க அப்படின்னா சுவாமியோட விராட்டு தேகம். இந்த விராட்டு தேகத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 11வது அத்தியாயத்துல பார்க்க போறோம். சுவாமியோட விராட் ரூபம் அப்படின்னு பேர். இந்த விராட் ரூபத்துக்கு உள்ளார என்ன சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு உள்ளார என்ன இருக்கு, கண்ணுக்கு தெரியாம மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், பிராணன், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17 தத்துவங்கள் சூக்ஷ்ம தேகமா எனக்குள்ளார, இந்த தேகத்துக்குள்ளார இருக்கு. பரமஹம்சானந்தான்ற ஸ்தூல தேகத்துக்குள்ளார ஒரு சூக்ஷ்ம தேகம் கண்ணுக்கு தெரியாம இருக்கு. யார் அறிய முடியும்? நான் அறிய முடியும். வெளியில இருக்கவங்க கண்ணுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியுமா? ஆமா, எனக்கு தெரியும். அது சூக்ஷ்மம் அப்படின்னு பேரு. ஸ்தூலம், ஸ்தூலம் எல்லாத்துக்குமே தெரியும். சுவாமி எப்படி இருப்பார்? ஒரு கொண்டை வச்சிருப்பார், தாடி வச்சிருப்பார், குள்ளமா இருப்பார், லீனா இருப்பார். அப்ப பாத்தீங்கன்னா வெளியில தெரியறது ஸ்தூலம், அதுக்குள்ளார இருக்கிறது சூக்ஷ்மம். அந்த காரணம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீப் ஸ்லீப்ல நான் போய் தூங்கி போறேனே, அது யாருக்குமே தெரியாது. அது இன்னும் ரொம்ப டீப்பா உள்ளுக்குள்ளார ஹிருதயத்துல பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த 3த்துக்கும் அந்நியமா பாத்தீங்கன்னா ஆதாரபூத்தமா 3த்திலையும் வியாபிச்சிருக்கிறது இந்த நான்றது வியாபிச்சிருக்கு. இதே மாதிரி பகவான்கிட்ட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மொத்த பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா ஸ்தூலம்,
இதுக்கு என்ன பேரு அப்படின்னா பகவானோட ஸ்தூல தேகம். இந்த ஜெகத்து நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஜெகத்து ஸ்தூல தேகம், பகவானுக்கு விராட் அப்படின்னு பேரு. இந்த பிரபஞ்சத்துக்கு உள்ளார பாத்தீங்கன்னா கணுக்கணுலையும் பாத்தீங்கன்னா வியாபிச்சு பகவானோட சூக்ஷ்ம ரூபம் இருக்கு. அதுக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேரு. இப்ப நான் கேட்கிறேன், பரமஹம்சானந்தாக்குள்ளார சூக்ஷ்ம தேகம் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? பரமஹம்சானந்தாவோட சூக்ஷ்ம தேகம் அவரோட தேகத்துல கணுக்கணுலையும் வியாபிச்சிருக்கு. இந்த தேகம் ஃபுல்லா உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா வியாபிச்சு பாத்தீங்கன்னா அந்த சூக்ஷ்ம தேகம் இருக்கு. அதே மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் வியாபிச்சு பாத்தீங்கன்னா பகவானோட என்ன ரூபம்? ஹிரண்ய கர்ப்ப ரூபம் அப்படின்னு பேரு. சமஷ்டி சூக்ஷ்ம தேகம் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்றோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி ஹிருதயத்துல போய் ஒன்னும் தெரியலன்னு நான் தூங்கி போறேனோ, அதே மாதிரி பகவான் பாத்தீங்க அப்படின்னா கிரியேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு வெறும் மாயையோட பாத்தீங்கன்னா அவரும் மாயையும் மட்டும் பாத்தீங்கன்னா இருப்பாங்க. சுத்த பிரம்மமும் மாயையும் மட்டும் இருக்கக்கூடிய அவஸ்தை, அதுக்கு பேரு ஈஸ்வர தத்துவம் அப்படின்னு பேர். சுவாமி அம்பாலோட பாத்தீங்கன்னா கிரியேஷன் பண்ணாம சாமிய அவஸ்தையில அவர் பாத்தீங்கன்னா இருப்பார். அப்படி இருக்கும்போது அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் பேரு. கிரியேஷன் எங்க? அங்க இல்லவே இல்லை. நம்ம தூக்கத்துல எப்படி டைம் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, மேட்டர் இல்லையோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் சுகமா தூங்குன ஒன்னும் தெரியவில்லைன்னு நம்ம எப்படி சொல்றோமோ, அதே மாதிரி பகவான் இந்த மொத்த வெளியில இருக்க கிரியேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தன்னோட மாயையோட பாத்தீங்கன்னா சிவகாம சுந்தரியோட சுவாமி என்ன பண்ணுவார்? சொஸ்தமா பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இருப்பார், வேற எதுவுமே இருக்காது. இதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா சாமிய அவஸ்தை, பிரதான அவஸ்தை, அவ்யாக்கிருதம், அவ்யக்தம் அப்படின்னு பேர். அப்போ தூக்கத்திலிருந்து நம்ம வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா எப்படி முதல்ல நம்மள்ட்ட பிராணன் போயிட்டு இருக்கு, புத்தி போயிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் பேக்கப் ஆகுறது மனசு பேக்கப் ஆகுது. அப்ப பிராணன், புத்தி, மனசு இந்த மூணும் பாத்தீங்கன்னா வெளிப்பட்டதுன்னு பேரு. இதுக்கு பேர் ஹிரண்ய கர்ப்ப ரூபம்னு பேர். அதுக்கப்புறம் ஸ்தூல தேகம் பேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் விராட் அப்படின்னு பேர். இந்த 3 தேகங்களுக்கு அந்நியமா விராட்டு, ஹிரண்ய கர்ப்பர், ஈஸ்வரன், இந்த 3த்துக்கு அந்நியமா நான் இந்த தேகத்துல எப்படி நான் சொல்றோம் அதே மாதிரி பரமாத்மாவும் நான் தான் சொல்லிக்கிட்டு இருப்பார். அது அவருடைய துரிய ரூபம்னு பேரு. சுத்த பிரம்ம தத்துவம், நிர்குண நிராகாரம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ எனக்கு 4 இருக்கு தேகங்கள், 3 தேகங்கள், அதுக்கு அந்நியமா நான் இருக்கேன். அதே மாதிரி பரமாத்மாக்கும் 3 தேகங்கள் இருக்கு, அதுக்கு அந்நியமா பகவான் இருக்கார். இப்ப நமக்கு லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சுத்த பிரம்மத்தை அடையிறது தான் லட்சியம். அப்ப ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா தியானம் பண்ணி தான் பாத்தீங்கன்னா அடைய வேண்டும். எல்லா சாஸ்திரங்களும் சொல்லுது. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து ரொம்ப நல்லா சொல்லும். தியானேன பஷ்யதி, தியானத்தினால மட்டும்தான் அந்த ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். அப்ப அந்த தியானம் பண்றதுக்கு என்ன சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இந்த 11வது அத்தியாயத்தை பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 7 அத்தியாயங்கள்ல 7வது அத்தியாயமும் 8வது அத்தியாயமும் ஹிரண்ய கர்ப்பரை பத்தினது. சூத்திராத்மான்னு ஹிரண்ய கர்ப்பருக்கு பேரு. அவர் தான் பாத்தீங்கன்னா விஷ்ணுன்னு பேரு. அவரை பத்தி பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம்? 7, 8 2 அத்தியாயங்கள்ல சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறம் 9, 10 பாத்தீங்கன்னா அந்தர்யாமின்னு பேரு. ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? அந்தர்யாமியா இருக்கார். அவரை பத்தி 2 அத்தியாயங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஸ்தூல தேகமா இருக்கக்கூடிய விராட்டை பத்தி பேசணும். ஹிரண்ய கர்ப்பர் சூக்ஷ்ம தேகம்னு பேரு. அந்தர்யாமி ஈஸ்வரன் பாத்தீங்க அப்படின்னா காரண தேகம்னு பேரு. அதுக்கப்புறம் விராட்ன்றது பாத்தீங்கன்னா பகவானோட ஸ்தூல தேகம். இதுக்கு ஒரே ஒரு அத்தியாயம் மட்டும்தான் ஆச்சாரியார் பண்றார். மற்றதுக்கெல்லாம் 2 அத்தியாயம். ஹிரண்ய கர்ப்பருக்கு 7, 8, அந்தர்யாமி ஈஸ்வரனுக்கு 9, 10. ஆனா ஸ்தூல தேகமா இருக்கிற விராட்டுக்கு ஒரே ஒரு அத்தியாயம். இதுக்கப்புறம் 12வது அத்தியாயம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 5 அத்தியாயங்களையும் என்ன பண்ண போறோம்? சம்மரைஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்னாக்கி பக்தி யோகம் அப்படின்னு 12வது அத்தியாயத்துல சொல்ல போகுது. பகவான் சொல்ல போற இந்த விஸ்வரூப யோகம் எங்கெல்லாம் சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதானமா பாத்தீங்க அப்படின்னா
இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா புருஷ சூக்தம் அப்படின்னு ஒரு பிரசித்தமானது இருக்கு. புருஷ சூக்தம், ருத்ரம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ருத்ரம். சிவமா பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா ருத்ரம். விஷ்ணுவா பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா புருஷ சூக்தம். நாராயண சூக்தம், புருஷ சூக்தம், நாராயண சூக்தம், ரெண்டு சூக்தங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம வந்து டெய்லி படிக்கும்போது என்ன பண்றோம், நாராயண சூக்தத்துல இருந்து கொஞ்சோண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்கிறோம். அது பூரணமா வந்து பாத்தீங்கன்னா நாராயண சூக்தமும் புருஷ சூக்தமும் விஷ்ணு சூக்தம்னு ஒண்ணு. இந்த 3 சூக்தங்களும் வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஸ்வரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றதா இருக்கு. ருத்ரம், ருத்ரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்துல என்ன இருக்கோ, இப்ப பகவத்கீதையில இந்த விஸ்வரூப தரிசனத்துல நம்ம என்ன படிக்கிறோமோ இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ருத்ரனா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஸ்ரீருத்ரத்துல வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல இருக்கிறது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கிய உபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5வது அத்தியாயத்துல வந்து அஸ்வபதி ராஜா அப்படின்னு ஒரு ராஜாட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா போறாங்க. 6 பேர் போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விராட் உபாசனைய வந்து பாத்தீங்கன்னா வாங்குறாங்க. அந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல இருக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வைஸ்வானர வித்யா அப்படின்னு பேர் இருக்கு. வைஸ்வானர வித்யா சாந்தோக்கிய உபனிஷத்துல ரொம்ப பிரசித்தமானது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பகவத்கீதை சொன்னதுக்கு பிறகு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், நம்ம பாகவதம் படிச்சோம். அந்த பாகவதத்திலையும் கூட வந்து பாத்தீங்கன்னா பரீட்சித்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகமுனிவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஸ்வரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். சுகமுனிவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு வச்சனம் இருக்கு. 2வது ஸ்கந்தத்துல 1வது அத்தியாயம், 2வது ஸ்கந்தம் பாகவதத்துல வந்து 2வது ஸ்கந்தம் 1வது அத்தியாயமே வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூப வர்ணனம் அப்படின்னு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாரு அப்படின்னா பகவான் சொல்றாரு, அங்க சுகமுனிவர் தான் குருநாதர் பரீட்சித்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்றார். பரீட்சித்தே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல வந்து கட்வாங்கன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான். இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்த ஒரு கட்வாங்கன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா வந்து பாத்தீங்கன்னா பராக்கிரமம், ரொம்ப பராக்கிரமம் பண்ணுச்சு. அந்த பராக்கிரமம் ரொம்ப வீரத்தோட வந்து பாத்தீங்கன்னா தேவர்களுக்காக அசுரர்களை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ஜெயிச்சு கொடுத்தான். யாரு? தேவர்களுக்கு இங்க இருந்து பூமியில இருந்து போய் வந்து பாத்தீங்கன்னா கட்வாங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜா அசுரர்களோட வார் பண்ணி யுத்தம் பண்ணி அவங்கள ஜெயிச்சு கொடுத்தான். கொடுத்ததுக்கு பிறகு உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு இவங்க தேவர்கள் கேட்கறாங்க. எனக்கு என்ன லைஃப் டைம் இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கட்வாங்கன்னு சொல்றான். எனக்கு இன்னும் எவ்வளவு காலம் இருக்கு நான் ஜீவிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் எனக்கு அப்படின்னு. உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்வாங்கனை பார்த்து தேவர்கள் சொன்னாங்க, உனக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முகூர்த்த காலம் தான் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நீ உயிரோட இருப்ப. ஒரு முகூர்த்தம் அப்படின்னா ஒரு நாளிகைன்றது வந்து பாத்தீங்கன்னா 24 செகண்ட், 24 நிமிஷம். 2 நாளிகை வந்து பாத்தீங்கன்னா ஒரு முகூர்த்தம். 24 × 2 48 நிமிஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீ இன்னும் உயிரோட இருப்ப அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்வாங்கன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உடனே பூமிக்கு வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா பூமிக்கு வந்து இந்த கங்கக்கரையில வந்து பாத்தீங்கன்னா இருந்து ஸ்ரீஹரிய வந்து பாத்தீங்கன்னா நாராயணனை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணி என்ன பண்ண அந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா விட்டு பகவானை அடைந்தான் அப்படின்னு சுகமுனிவர் சொல்ற. சொல்லிட்டு பரீட்சித்தே, கட்வாங்கனுக்காவது வந்து பாத்தீங்கன்னா 48 நிமிஷம் ஒரு முகூர்த்த காலம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. ஆனா உனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த 7 நாட்கள் இருக்கிறதுனால நீ என்ன பண்ண அப்படின்னா உனக்கு இந்த ஆயுள் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாயிடுச்சு 7 நாள்னு. அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா உனக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதையெல்லாம் செய்து கொள்வாயாக. மோட்சத்துக்கு என்ன வேணுமோ, திரும்ப இந்த லோகத்துக்கு பிறக்காம இருக்கிறதுக்கு என்ன வேண்டுமோ அதை நீ தயார் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுகமுனிவர் சொல்ற. சொன்ன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு என்ன பண்ணணும் அப்படின்னு அங்க பரீட்சித்து கேட்கிறான். கேட்டதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே இருக்கு. ஃபர்ஸ்ட் அதான் சொல்ற, இந்த சொந்த பந்தம் எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து சும்மா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இல்லை.
இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்யூஷன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் சொந்த பந்தத்தை விடணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல தானே மோகம் அதிகமா இருக்கு. அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நதி தீரத்துக்கு போய் வந்து என்ன பண்ண அப்படின்னா ஒரு நல்ல ஆசனத்தை அமைச்சுக்கிட்டு சுகமுனிவர் சொல்றாரு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா ஜிதாசனே ஜிதஸ்வாசோ, ஜிதாசனே ஜிதஸ்வாசோ, நல்ல ஒரு ஆசனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நதிக்கரையில ஏகாந்தமா போய் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம போனோம்ல படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லண்டன் போறோம், அமெரிக்கா போறோம், வேலை செய்யறதுக்கு டெல்லிக்கு போறோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால போய் வந்து பாத்தீங்கன்னா கயானாவோ ஏதோ ஒரு நாட்டுல போய் ரொம்ப நாள் வருஷக்கணக்கா அங்க வேலை பார்த்துட்டு வந்தார். அப்போ ஒவ்வொருத்தரும் எங்கெங்கயோ வேலைக்கு போறோம், என்னென்னவோ இடத்துல போய் வாசம் பண்றோம். ஆனா தியானத்துக்குன்னு யாரும் செலக்ட் பண்றதே இல்லை இடத்த. நல்ல ஏகாந்தமா ஒரு நதிக்கரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஜிதாசனே நல்ல ஆசனத்தை ஜெயம் பண்ணி, ஜிதஸ்வாசோ நல்ல சுவாசத்தை வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்து மூலமா சுவாசத்தை கொஞ்சம் நம்ம பண்ணிருக்கோம்ல, யோக சூத்திரத்துல பண்ணிட்டு இருக்கோம்ல, தீர்க்க சூக்ஷ்மம் நல்ல சுவாசத்தை நல்ல தீர்க்கமா பண்ணி நல்ல சூக்ஷ்மமா பண்ணி பிராணாயாமத்து மூலமா ஜிதஸ்வாசோ. அது மட்டும் இல்லாம ஜிதசங்கோ நல்லா வந்து பாத்தீங்கன்னா பற்றுதலை எல்லாத்தையும் ஜெயிச்சு எல்லாம் போய் எல்லாம் போய் எல்லாம் போய் இதெல்லாம் வெறும் இல்யூஷன் மட்டும் தான், காணல் ஜலம் மாறி அப்படின்னு உலகத்துல இருக்கிற எல்லா பற்றுதலையும் வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு ஜிதேந்திரியக இந்த இந்திரியங்களை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி ஸ்தூலோ பகவதோ ரூபே பகவானுடைய ஸ்தூல ரூபத்தில், ஸ்தூல ரூபம்னா என்னது இப்ப என்ன பார்த்திருக்கோம், பகவானோட ஸ்தூல ரூபம் இது விஸ்வரூபம். பகவானோட அந்த இந்த மொத்த பிரபஞ்சமா இருக்கக்கூடிய அந்த ஸ்தூல ரூபத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மன சந்தாரையே தியா, புத்திசாலி என்ன பண்ணணும் நல்ல புத்தியினால என்ன பண்ணணும் பகவானுடைய அந்த ஸ்தூல ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா மனதை தாரணை செய்ய வேண்டும். அப்ப பரீட்சித்து கேட்கறான் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி நான் வந்து தாரணை பண்ணணும், எதுல தாரணை பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது சுகமுனிவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஸ்வரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணணும், தாரண தியான சமாதி பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க உபதேசம் பரீட்சித்துக்கு பண்றார். நல்ல ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துக்கிட்டு அங்கேயும் விதி சொல்றார் எப்படி ஏகாசனத்துல உட்காரணும். கிரகாத்து பரிவிரஜதோ தீரகா, புத்திசாலி என்ன பண்ணணும் அப்படின்னா கிரகத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வெளியேற வேண்டும். முதல் அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் 13, 16, 17, அதுக்கப்புறம் வந்து 23 ஒரு 3-4 ஸ்லோகம் சொல்றேன். இப்ப சொல்றது வந்து 16, 17. கிரகாத் பரிவிரஜதோ தீரக, புத்திசாலி என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், வீட்டுல இருந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உபாசனைக்கு என்ன இடம், வானப்பிரஸ்தாசிரமம் பிரதானம். வீட்டை விட்டு வா அப்படின்னா என்ன அர்த்தம், ஏகாந்தமா குழந்தைங்கள்ட்ட எல்லாத்தையும் சாவியெல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி கொடுத்துட்டு நீ பாத்துக்கப்பா, உன் வேலையாச்சு, உன்னை வளர்த்தாச்சு, படிக்க வச்சாச்சு, வேலையும் சம்பாதிக்கிற, பொண்டாட்டி இருக்கு, சில்ட்ரன்ஸ் இருக்கு, அதனால நீ என்ன பண்ண அப்படின்னா உன்னோட ஃபேமிலியை நீ பார்த்துக்கோ, என் வேலையை நான் அடுத்து மோட்சத்துக்கு என்னோட மோட்சத்துக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு புருஷனும் பொண்டாட்டியுமா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா நகரத்தை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்தமா நதி தீரத்துக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புண்ணிய தீர்த்த ஜலாப்ளுதா, நல்ல புண்ணிய தீர்த்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்நானம் பண்ணி, நல்லா கும்பகோணமோ இல்லை வந்து தஞ்சாவூரோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல இடங்கள்லாம் காவிரி தீர்த்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ இடங்கள் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவையாறுலாம் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையான க்ஷேத்திரம். எங்கேயாவது ஒரு ஏகாந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து ஒரு சின்ன குடிசையை போட்டுக்கிட்டு நல்லா ஸ்நானம் பண்ணி சுச்சவ் விவிக்த ஆசீனக நல்ல சுத்தமானவனா இருந்துகிட்டு என்ன பண்ணணும்னா சுத்தமான இடத்துல விவிக்த ஆசீனக நல்ல சுத்தமான இடத்துல ஆசனத்தை அமைச்சுக்கிட்டு விதிவத்து கல்பிதாசனே, எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசனத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோ யோக சாஸ்திரத்துல அந்த மாதிரி ஒரு ஆசனத்தை அமைச்சுக்கிட்டு என்னன்னு சொல்லியிருக்கோம், முதல்ல தர்பப்புல்லு, அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு துணி இல்ல ஒரு கம்பளி, கீழே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பலகை, ஏதாவது மாம்பலகையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா பலாப்பலகையோ வச்சு ஒரு ஆசனத்தை அமைச்சுக்கிட்டு இது மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீதால வந்து பாத்தீங்கன்னா 6வது அத்தியாயத்துல இந்த ஆசனத்தை பத்தி எல்லாம் என்ன சொல்லியிருக்கோ
உபனிஷதங்கள்லையும் யோக சாஸ்திரத்திலையும் என்ன சொல்லியிருக்கோ அது மாதிரி ஒரு ஆசனத்தை அமைச்சுக்கிட்டு அபியசேன் மனசா சுத்தம், சுத்தமான மனசுனால வந்து பாத்தீங்கன்னா அபியாசத்தை செய்ய வேண்டும். என்ன பண்ணணும் அபியாசம்? திரிவிருத்து பிரம்மாட்சரம் பரம் அபியசேத். 3 அக்ஷரங்கள் இருக்குல்ல, அகார உகார மகாரம். இந்த 3ம் ஒண்ணு கலந்து இருக்கக்கூடிய அந்த பிரணவத்தை வந்து பாத்தீங்கன்னா அபியசேத். பிரணவத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா சொல்ல வேண்டும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? பிரணவத்தை சொல்றதுக்கு முன்னாடி இந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? அதுதான் சொல்லியிருக்கேன், ஜித சுவாசு. நல்ல பிராணாயாமத்தை பண்ணி சுவாசத்தை வந்து பாத்தீங்கன்னா வசப்படுத்தி வச்சுக்கிட்டு ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா அபியாசம் செய்யட்டும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனோ யச்சேத் ஜிதஸ்வாசோ. ஆச்சரியர் இங்கே சொல்லிட்டேன், மனதை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ண வேண்டும். யச்சேத்துன்னு ஒரு வார்த்தை வருது. இதே வார்த்தை நம்ம நேத்து வந்து பாத்தீங்கன்னா விபூதி யோகம் படிக்கும் போது கடைசி 4 ஸ்லோகங்கள்ல பாகவதத்திலையும் சொல்லியிருந்தார் உத்தவருக்கு கிருஷ்ண பரமாத்மா. வாக்கு யச்சேத்து, மனோ யச்சேத்து, புத்தி யச்சேத்து அப்படின்னு எல்லாத்துலயும் கண்ட்ரோல் பண்ணுன்னு சொன்னார். அதே வார்த்தையை இங்கேயும் சொல்றார். இந்த மனதை வந்து பாத்தீங்கன்னா விஷய சிந்தனையில இருந்து கண்ட்ரோல் பண்ணி ஜிதஸ்வாசோ நல்லா வந்து பாத்தீங்கன்னா பிராணனை வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சு என்ன பண்ணு அப்படின்னா பிரம்ம பீஜம் அவிஸ்மரன், பிரம்மத்தோட பீஜம்னு சொல்லக்கூடிய இந்த ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா நினைச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா மறந்து போகாமல் அந்த ஓங்காரத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்கணும். இந்த ஓங்காரத்தை நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியச்சேத் விஷயேபியோ, நல்லா வந்து பாத்தீங்கன்னா விஷயங்கள்ல இருந்து இந்த இந்திரியங்கள் விஷயங்கள்ல போகாம விஷய சிந்தனை பண்ணாம அக்ஷான் மனசா புத்தி சாரதி, நல்ல புத்திய சாரதியா வச்சுக்கிட்டு இந்த மனசையும் இந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்ணி மன கர்மபிராட்சிப்தம் சுபார்த்தே தாரையேந்தியா, நல்ல தாரணையை செய்ய வேண்டும் சொல்றது. எந்த தாரணை சுவாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகார உபாசனை, உகார உபாசனை, மகார உபாசனைன்னு ஓங்காரம் சொல்றோம். அதுல வந்து அகார உபாசனை, ஓங்காரத்தோட அகார உபாசனை முதல்ல பண்ண வேண்டியது எதுனா ஸ்தூல ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவானை வந்து பாத்தீங்கன்னா சிந்திக்கிறது. அந்த ஸ்தூல ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி தாரணை பண்ணணும் அப்படின்னா அந்த தாரணை வந்து பாத்தீங்கன்னா 3 விதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் ஒரே விதமா ஆக்குறது வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்துல வந்து பாத்தீங்கன்னா தியான ஸ்லோகம்னு ஒண்ணு இருக்கு, நிறைய இருக்கு. இப்ப வந்து நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமத்துல இருந்து இருக்கிறதுக்கு அந்நியமா இப்ப நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா இந்த லோகத்தையே வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவா பாவிச்சு வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறோம். தியானம் பண்றது என்ன அப்படின்னு எப்படி சுவாமி பண்றது அப்படின்னும் போது விஷ்ணு சகஸ்ரநாமத்துல ஒரு அருமையான தியான ஸ்லோகம் சொல்லியிருக்கு. பூபாதௌ யஸ்ய நாபிர் வியத சுரநிலச்சந்திர சூரியௌச்ச நேத்ரே கருணா வாசா சிரோத்யௌர் முகமபி தகனௌ யஸ்ய வாஸ்தேயமப்திஹி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுரநரககோ போகி கந்தர்வ தைத்யைஹி சித்ரம் ரம் ரம்யதேதம் திரிபுவன வபுஷம் விஷ்ணுமீஷம் நமாமி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இதெல்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாம சொல்றவங்க எல்லாம் இந்த தியான ஸ்லோகத்தை நம்ம சொல்லுவோம். இந்த தியான ஸ்லோகத்துல தான் என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பூமியே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதங்கள், தலை வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கம், சூரியனும் சந்திரனும் சுவாமிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்கள், இந்த திசைகளே பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரோத்திரம், இந்த ஆகாசமே சுவாமியோட பாடி, அக்னி தத்துவமே சுவாமிக்கு வாயி, பிராணன் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வீசிக்கொண்டிருக்கின்ற அந்த காற்றே வந்து சுவாமியோட பிராணன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வர்ணனை வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட தியான ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா மனசுல நல்லா கொண்டுட்டு வந்து எதிர்க்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மூர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா பிகினர்ஸ் யாரெல்லாம் பிகினர்ஸா இருக்கோமோ அவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு விஸ்வரூபத்தோட போட்டோ வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்போ இங்கதான் நான் பாக்குறேன், இங்கதான் தியானம் பண்றதெல்லாம் இல்லை. நார்த் இந்தியாவில் ஹரித்வார் ரிஷிகேஷ்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டியான ஃபோட்டோஸ் இருக்கு. நான் நல்ல நல்ல ஃபோட்டோஸ்லாம் வச்சிருக்கேன்.
முதல் தியானம் எங்க நடக்கணும் அப்படின்னா, இப்ப என்கிட்ட இல்ல, என்கிட்ட இருக்கிறது வெறும் ஒரு கிருஷ்ணரோட ரூபம் மட்டும் நான் வச்சிருக்கேன். ஆனா ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரோட மெடிடேஷன் ரூம்லையும் எது இருக்கணும் அப்படின்னா, முதல் ஓங்காரத்தை உபாசிக்கிறவங்களுக்கு அந்த விஸ்வரூப என்ன இருக்கணும், ஒரு போட்டோ, நல்ல போட்டோ இருக்கு, அந்த போட்டோவை டவுன்லோட் பண்ணி அதை வச்சுக்கிட்டு இந்த தியான ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார கொண்டுட்டு வந்து தலையில இருந்து ஆரம்பிச்சு பாதம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த சப்தங்களை சொல்லி சொல்லி மனசுக்குள்ள அந்த ஸ்லோகத்தை சொல்ல 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 பூபாதௌ, பூமியே பாதங்கள், சுவாமியோட இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா பாதங்களா பாவிக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அங்கங்களையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த விஸ்வத்தையே என்ன பண்றது அப்படின்னா மனசுக்குள்ளார கொண்டு வந்து இதுதான் விஷ்ணுவோட ஸ்தூல ரூபம் அப்படின்னு உபாசிக்க வேண்டியது, தியானிக்கணும். முதல்ல தாரணை. அப்ப அந்த தாரணைக்கு இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு நல்ல போட்டோ ஒன்று வச்சிருந்தேன். எனக்கு இப்ப நான் சொல்லும் போது என்னோட போட்டோ எனக்கு மனசுக்குள்ளார ஞாபகத்துக்கு வரும். நான் வச்சிருந்த பொட்டு கூட எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வரும். இப்ப நான் வருஷக்கணக்கா வந்து பாத்தீங்கன்னா நான் வச்சு அதை மெடிடேட் பண்ணது. அப்ப நமக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த விஸ்வரூபத்தை வச்சுக்கிட்டு சதா வந்து பாத்தீங்கன்னா அதை தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த விஸ்வரூபத்தை விட்டுட்டு ஏக்க ரூபமா வந்து சுவாமியை வந்து ஹிரண்ய கர்ப்பரா ஒரு விஷ்ணு ரூபத்துல என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாரு, உத்தவருக்கு பகவான் வந்து பாகவதத்துல சொல்றார், ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி விஷ்ணுவை தியானம் பண்ணணும். அப்ப முதல்ல விஸ்வரூபம், அதுக்கப்புறம் அந்த விஸ்வரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரூபமா என்ன பண்றது, நல்ல அபயஹஸ்தத்தோட வரதஹஸ்தத்தோட சங்கு சக்கர கதாபாணியா ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றது, ஹிரண்ய கர்ப்பர தியானம் பண்றத சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அந்தர்யாமியா தியானிக்கணும். அதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டு அந்த அந்தர்யாமி நான் தான், அகமேவ அப்படின்னு அந்த பிரம்மம் நான் தான், அந்த ஈஸ்வரன் நான் தான் அப்படின்னு வேதாந்தத்து மூலமா குருநாதர் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஈஸ்வரன் இருக்கக்கூடிய உபாதியையும் நீக்கிட்டு நான் நான் நான், அதுதான் ஈஸ்வரன், அதுதான் பிரம்மம் அப்படின்னு என்ன பண்றது, சிரவண மனனத்துக்கு அப்புறம் ஆத்ம தியானம், சுத்த பிரம்ம தியானம் பண்ண வேண்டிய. இதுல முதல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஸ்வரூப தியானம் செய்ய வேண்டியது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எங்க இருக்கு அப்படின்னா புருஷ சுக்தத்துல இருக்கு, ஸ்ரீருத்ரத்துல இருக்கு, அதுக்கப்புறம் சாந்தோக்கிய உபனிஷத்துல வைஸ்வானர வித்யால இருக்கு, அதுக்கப்புறம் விஷ்ணு சகஸ்ரநாமம் பூரணமா நான் எதுக்காக உங்களுக்கு ஆரம்பிச்சேன் தெரியுங்களா, இதுக்காகத்தான் ஆரம்பிச்சேன். இந்த விஸ்வரூப தரிசன யோகத்துக்காகத்தான் ரொம்ப எலாபரேட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவானை சொல்லணும், எல்லா இடத்துலையும் பகவானையே சிந்தனை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான், பார்க்கிறது எல்லாம் பகவான் தான் அப்படின்னு சிந்தனை பண்ணணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கூட கூடவே எடுத்துக்கிட்டு வந்தேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால வந்து பாத்தீங்கன்னா இத்தனையிலையும் இருக்கு. தியான ஸ்லோகத்தை என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாளையில இருந்து நான் உங்களுக்கு அனுப்புறேன். இன்னைக்கு யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களுக்குலாம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப நம்ம நாளையில இருந்து இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் முடிகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம், இந்த தியான ஸ்லோகத்தையும் சேர்த்து சொல்ல போறோம். அந்த தியான ஸ்லோகம் தான் தியானம் பண்ண போற விஷயம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி இப்போ எல்லாத்துக்கும் தெரியுமே சாமி, அப்ப நான் எல்லாத்துக்கும் தெரியுங்க எல்லாருமே, ஆனா வந்து அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் என்ன, நுணுக்கங்கள் என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் 3 விதமான உபாசனைகளை வந்து சொல்லியிருக்கேன். என்ன உபாசனைகள் அப்படின்னா, முதல்ல ஏதாவது ஒரு விக்கிரகத்தையோ இல்ல ஒரு போட்டோவையோ வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதையெல்லாம் உபாசிக்கிறோமோ, அது ஓங்காரமா இருக்கட்டும், நமசிவாயவா இருக்கட்டும், ஓம் நமோ நாராயணவா இருக்கட்டும், எதையெல்லாம் ஒரு நாமத்தையோ ஒரு ரூபத்தையோ வச்சு உபாசிக்கிறோமோ, தியானம் பண்றோமோ, ஜபம் பண்றோமோ, அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேர் அப்படின்னா பிரதீக உபாசனை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் ஃபுல்லா என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய டிராபேக் ஆகி போச்சு. இப்ப நான் சொல்லித்தரது வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 உபாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றதே இல்லை, எல்லாத்துக்கும் புதுசாவே இருக்கும். அந்த பிரதீக உபாசனையோட வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் நின்னுடுறாங்க. எனக்கு நல்ல நல்ல பக்தர்கள் தெரியும், பூஜை பண்றவங்க எல்லாம் தெரியும், கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூஜையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நின்று போயிடுறாங்க. அப்படியே கொஞ்சம் வந்து கண்ண மூடி உட்கார்ந்து தியானம் பண்ணாலும் அந்த ஆப்ஜெக்டா இருக்கிறதுலயே நின்று போயிடுறாங்க.
இதுக்கு பேரு பிரதீக உபாசனைன்னு பேர். ஆனா பக்த மகான்கள் என்ன பண்ணினாங்க அப்படின்னா, யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனுபூதிமான்களா இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா குணத்தியானத்துக்கு போனாங்க. குணத்தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்ன பேர் அப்படின்னா சம்பத் உபாசனை அப்படின்னு பேர். குணத்தியானத்தினால வந்து பாத்தீங்கன்னா உண்டாகக்கூடிய சமாதிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யோக சாஸ்திரத்துல அதுக்கு பேரு நிர்விசார சமாதி அப்படின்னு ஒரு பேர். இருக்கிறதுலயே ரொம்ப ஒசந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நிர்விசார சமாதின்னு சொல்லக்கூடியது பாவ சமாதி அப்படின்னு சொல்லுவோம். நீங்க எல்லா மகான்களோட இதையும் எடுத்தீங்கன்னா, பக்த மகான்களோட எடுத்தீங்கன்னா அப்படியே உருகி 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 போயிருப்பாங்க. பகவானுடைய கருணையை வந்து பாத்தீங்கன்னா நினைச்சு, அவனுடைய லீலைகளை நினைச்சு 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 அப்படியே மெல்ட் ஆகி போற. இது வந்து பாத்தீங்கன்னா விராட்டு உபாசனைக்கு அடுத்ததா இருக்கிற. முதல்ல கோயில் போய் அந்த விக்கிரத்தோட அந்த சுவாமியோட வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேம பக்தி வர ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் கண்ணை மூடி உட்கார்ந்து அவருடைய கல்யாண குணங்களை நினைச்சு நினைச்சு வந்து பாத்தீங்கன்னா கரைஞ்சி போறது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பேரு அப்படின்னா சம்பத் உபாசனைன்னு பேர். முதல்ல விக்கிரக ஆராதனை இல்ல போட்டோவை தியானம் பண்ணா பிரதீகம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குணங்களை கொண்டுட்டு வந்தீங்கன்னா அதுக்கு பேர் ஈஸ்வர குணங்களை சிந்தனை பண்றோம் அப்படின்னா நிறைய இருக்கு. திருவிளையாடல் புராணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒண்ணு போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது 1-2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கருணையோ கருணை பகவானோட. அதே விஷ்ணுவோட புராணங்கள்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிருஷ்ணனோட லீலைகளை வச்சுக்கிட்டு நம்ம உருகி உருகி போக முடியும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பத் உபாசனை. இதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா பக்த மகான்கள் அடைஞ்சிருக்காங்க. சம்பத் உபாசனைக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணினாங்கன்னு நீங்களும் நானும் பார்க்க முடியாதுல்ல. பக்த மகான்கள் உள்ளுக்குள்ளார எப்படி சிந்திச்சாங்கன்னு தெரியாதுல்ல நமக்கு. அந்த மூணாவது உபாசனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அகங்கிரக உபாசனை. அகங்கிரக உபாசனைன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை, நீதான் இருக்கின்றாய் சுவாமி, நான் என்பது நீதான் சுவாமி அப்படின்னு சுவாமிதான் எனக்குள்ளார நானா இருக்கார். நான்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்சன் இல்லை, சுவாமிதான் நானா இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாவிச்சீங்க அப்படின்னா அதுக்கு பேரு அகங்கிரக உபாசனை அப்படின்னு பேர். வேதாந்தத்துல யாரெல்லாம் முக்தி அடையணும் அத்வைத சித்தி அடையணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அகங்கிரக உபாசனைய கிராஸ் பண்ணி தான் போகணும். பிரதீக உபாசனை அது வந்து பிகினிங் தான் ஒழிய அது எண்ட் இல்லை. அகங்கிரக உபாசனை பண்ணணும், கண்டிப்பா பண்ணணுமா சுவாமி? அப்ப பண்ணணும். எது சொல்லுது சுவாமி அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாண்டுக்கிய உபனிஷத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா விஸ்வரூப தரிசனத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கும் போது PDF என்ன கொடுத்துருக்கேன், மாண்டுக்கிய உபனிஷத்தோட 3வது மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 3வது மந்திரத்தை நம்ம படிச்சோம் அப்படின்னா ஓரளவு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னன்றது புரிய வரும். விஸ்வரூப தரிசனத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்ணிட்டோம், விஷ்ணு சகஸ்ரநாமத்துல 15-20 நிமிஷத்துல விஸ்வம் விஷ்ணு ஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு வேக 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 வேகமா ஓட்டி என்ன பண்ணிட்டோம், முடிச்சுட்டு சுவாமிக்கு ஒரு ஆரத்தி காட்டிட்டு வச்சுட்டு போயிட்டோம். யாரும் அர்த்தம் பார்க்கறதே இல்லை, அதை தியானம் பண்றதும் இல்லை. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனம் தெரியுமா அப்படின்னா ஆமா தெரியுமா எனக்கு அப்படின்னு வந்து நார்த் இந்தியாலாம் பாத்தீங்கன்னா ஏகாதசி அன்னைக்கு வந்து விஸ்வரூப தரிசனத்தை படிச்சுக்குவாங்க. படிச்சுட்டு சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பால் நைவேத்தியம் பண்ணிட்டு ஒரு லட்டையை நைவேத்தியம் பண்ணிட்டு பாலை எடுத்து குடிச்சிட்டு லட்டு எடுத்து சாப்பிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். இப்ப என்னன்னா வாஸ்தவத்துல எதுக்காக இது அப்படின்றது தாற்பயம் தெரியாம போச்சு. இப்ப அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், மாண்டுக்கிய உபனிஷத்துல இருக்கிற ஒரு மந்திரத்தை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், உள்ளுக்குள்ளார பிரவேசம் பண்ண போறோம். மாண்டுக்கிய உபனிஷத்துல 3வது மந்திரம் வந்து சொல்லுது. மந்திரம் ஜாகிரதஸ்தாரோ பகிஷ்ப்ரஜ்ஞः சப்தாங்க ஏகோனவிம்சதி முகः ஸ்தூலபுக் வைஸ்வானரः பிரதம பாதः. இந்த ஆத்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 பாதங்கள் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதல் மந்திரம் சொல்லுது. நான் உங்களுக்கு வந்து நேத்து ஒரு ஈவினிங் ஒரு அனுப்பியிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 மந்திரங்கள் 3 மந்திரங்களும் சேர்த்து இருக்கு. இந்த ஆத்மாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அயமாத்மா சதுஷ்பாத் அப்படின்னு இருக்கு. இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடியது
இந்த ஆத்மாதான் பிரம்ம, அயமாத்மா பிரம்ம அப்படின்னு ஒரு முதல் மந்திரத்திலேயே ஒரு மகா வாக்கியமும் வந்துடுது. இந்த ஆத்மான்னு நான் சொல்லிட்டு இருக்கேனே, நான் 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 சொல்லிட்டு இருக்கேனே, எப்ப பார்த்தாலும் நான் நான் புடிச்சுக்கிட்டே இருக்குல்ல, அந்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம், அயமாத்மா பிரம்மம் அப்படின்னு மகா வாக்கியம் மாண்டூக்கியத்துல வந்துருது. சரி, அப்ப பிரம்மமும் ஆத்மாவும் என்ன அப்படின்னா ரெண்டும் வேற வேற இல்லை, ரெண்டும் வேற வேற இல்லை, வெறும் ஸ்புரண மாத்திரமா இருக்கிறது ஒரே வஸ்து தான். எனக்குள்ளார இருந்த ஆத்மான்னு சொல்றேன், சர்வத்திலையும் சொல்லும் போது அதை பிரம்மம்னு சொல்றேன். ஒரே கான்சியஸ்னஸ் தான், உள்ள இருந்தா ஆத்மா, அதை வெளியில சொல்லும் போது பிரம்மம். வீட்டுக்குள்ளார இருக்கிற ஆகாசமும் வெளியில இருக்கிற மகாகாசமும் எப்படி வேற வேற இல்லையோ அதே மாதிரி எனக்குள்ளார இருக்கிற கான்சியஸ்னஸும் வெளியில இருக்கக்கூடிய அந்த மொத்த லோக்கத்தையும் வியாபிச்சிருக்கிற கான்சியஸ்னஸ் பிரம்மமும் வேற வேற இல்லை. அயமாத்மா பிரம்ம அப்படின்னு மகா வாக்கியம். சரி, அந்த ஆத்மாவை அடையறதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா ஸ்டெப்ஸ் இருக்கு சுவாமி. இந்த ஆத்மான்றது என்னன்னு கேட்டீங்கன்னா 4 பாதங்களை உடையது. சோயமாத்மா சதுஷ்பாத். இந்த ஆத்மாக்கு பிரம்மத்துக்கு 4 பாதங்கள், ஆத்மாக்கு இல்லைன்னா பிரம்மத்துக்கு 4 பாதங்கள் இருக்கின்றது, 4 காலு. எப்படி சுவாமி, என்னென்ன சுவாமி அப்படின்னு கேட்கும் போது அங்க சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா 4 பாதங்களை வர்ணனை பண்றதுக்கு 3வது மந்திரத்திலிருந்து மாண்டூக்கிய உபனிஷத்து 3வது மந்திரம் முதல் பாதத்தை சொல்ல போகுது. எது சுவாமி முதல் பாதம் அப்படின்னா இந்த விஸ்வரூப தரிசனத்துல நம்ம பார்க்கக்கூடிய விராட் ரூபம்தான் பகவானுடைய முதல் பாதம் வருது. மந்திரம் சொல்லுது ஜாகிரதஸ்தானோ. அதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே மந்திரத்தோட லாஸ்ட் மந்திரம் பாருங்க, வைஸ்வானர பிரதம பாதகன் இருக்குல்ல. இப்ப இனிமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், வைஸ்வானரன் வைஸ்வானரன்ற சப்தத்தையும் விராட்டு இல்ல அப்படின்னா வைஸ்வானரன் இல்லைன்னா விஸ்வரூபம், இந்த 3 ஒண்ணு மனசுல வச்சுக்கணும். விஸ்வரூபம்னா என்ன அர்த்தம்னா இது பூரணமா இருக்கிற இந்த மொத்த லோகம். இதுக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னா விராட்டுன்னு பேரு, இல்லைன்னா வைஸ்வானரன் அப்படின்னு பேரு. பகவானுக்கு பேர் தான் வைஸ்வானரன், விராட்டு அப்படின்னு பேரு, ஸ்தூல ரூபம். அந்த விராட்டுன்ற அந்த வைஸ்வானரன் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதம பாதக, ஆத்மாவுடைய முதல் பாதம். இந்த முதல் பாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு ஜாகிரத ஸ்தானம். ஸ்ருதி சொல்லுது எங்க சுவாமி இருக்கார் இந்த பரமாத்மா விராட் வந்து எங்க சுவாமி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விராட்டோட ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரத ஸ்தானக, ஜாகிரதம் ஸ்தானம். இந்த விழிப்பு நிலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கிறோமே இந்த மொத்த பிரபஞ்சம், இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய ஸ்தூலம். இதுக்கு பேரு ஸ்தானம். பகவான் எங்க இருக்கார், யாராவது கேட்பாங்க விஸ்வரூபம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா விஸ்வரூபத்தோட ஸ்தானம் ஜாகிரத ஸ்தானம், பேக்கப் ஸ்டேட். இதுக்கப்புறம் பகிஷ் பிரஜ்ஞக ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த வைஸ்வானர ஆத்மா எப்படிப்பட்டவன் அப்படின்னா பகிஷ் பிரஜ்ஞகனா வெளி அறிவு உடையவன், எக்ஸ்ட்ரோவர்ட். சதா வெளியிலேயே பார்த்துக்கிட்டு இருப்பான், இது இருக்கு அது இருக்கு, இவர் தப்பா பண்றார் அவர் தப்பா பண்றார் இவர் சொல்றார், எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பான், வெளியிலேயே பார்ப்பான். அவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பகிஷ் பிரஜ்ஞக அப்படின்னு பேரு, வெளி அறிவு உள்ளவன், வெளி நோக்குடையவன். 2வது லட்சணம். அதுக்கப்புறம் 3வது லட்சணம் சொல்லுது இந்த விராட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்தாங்க. இந்த ஆத்மாக்கு எத்தனை அங்கம், இந்த வைஸ்வானர ஆத்மாக்கு என்ன பேர் அப்படின்னா இண்டிவிஜுவல்ல பேர் வந்து விஸ்வன் அப்படின்னு பேர். இண்டிவிஜுவல்ல விஸ்வன், சமஷ்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வைஸ்வானரன், விஸ்வன் வைஸ்வானரன். இந்த விஸ்வனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை அங்கங்கள் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆள் இருந்தா கை காலு மூக்கு வாயெல்லாம் இருக்கணுமே சுவாமி, எத்தனை அங்கங்கள் அப்படின்னா இந்த விராட் ரூபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விஸ்வனுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆத்மானு பேரு. இவனுக்கு எத்தனை அங்கங்கள்னா சப்தாங்க, 7 அங்கங்கள் இருக்கு. தலை, காலு, கை, இந்த பாடி, இந்த கண்ணு, இந்த வாய், இந்த பிராணன், இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 7 அங்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாக்கு இருக்கு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஏகோன விம்சதி முகா. இவன் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போறதுக்கு ரூட் வேணும்ல, உள்ள இருக்கான்.
நான் அப்படின்ற உள்ள வந்து ஆத்மா இருக்கு. இந்த ஆத்மா என்ன பண்ணுது, வெளியில போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 19 வாயில்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஏகோண விம்சதி முகா, முகம்ன்றதுக்கு அர்த்தம் துவாரம்னு பேரு, வாசல். 19 வாசல்கள் வழியா இந்த ஆத்மா என்ன பண்றான், வெளியிலேயே போயிட்டு இருக்கான். நான் தானே, இந்த நான் என்ன பண்றேன் அப்படின்னா 19 வாசல் வழியா இந்த ஜாகிரத அவஸ்தையில வெளியில போய் விஷயத்தெல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் என்ன பண்றான், வெளியில போய் என்ன பண்றான் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்தூல புக்கு. வெளியில போன ஆத்மா நான் அப்படின்றவன் என்ன பண்றான்னா, நான் 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 சொல்றோம்ல, இந்த நான் என்ன பண்றான், 19 வாசல்கள் வழியா வெளியில இருக்கிற எல்லா ஸ்தூல வஸ்துக்களை எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். நல்லா இருக்குல்ல காபி, நல்லா இருக்குல்ல மைசூர் பாகு, நல்ல மசால் தோசை இல்லை அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் இருக்கிறதுல நல்ல மியூசிக் இல்லை, நல்ல ஸ்பர்ஷம் இல்லை அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸ்தூல புக் அப்படின்னு பேர். இவன் வந்து பாத்தீங்கன்னா வைஸ்வானரக அப்படின்னு இவனுக்கு பேரு. டோட்டல்ல காஸ்மிக் ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வைஸ்வானரன்னு பேரு. அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் நம்ம எல்லாத்துக்கும் என்ன பேரு, நம்ம எல்லாத்துக்குமே காமன் நேம் என்னன்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு பேர் காமன் நேம் கொடுத்துருக்கு, மனுஷன் இருக்கா. அது மாதிரி தத்துவ சிந்தனை பண்றவங்க இடத்துல மனுஷன்னு சொல்லாம நமக்கு ஒரு பேர் கொடுக்குது, என்னன்னா விஸ்வன் அப்படின்னு பேர். அப்ப விஸ்வன் வந்து பாத்தீங்கன்னா முதல் பாதம் இண்டிவிஜுவல்ல விஸ்வன், அவன்தான் சமஷ்டியில டோட்டல்ல வந்து காஸ்மிக்ல வந்து பாத்தீங்கன்னா விராட் அப்படின்னு பேர். மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க இருக்கு. மந்திரத்துல வந்து வேற ஸ்பெஷல் இல்லை. ஆனா நான் எடுக்க வேண்டியது, சொல்ல வேண்டியது வந்து பாஷ்யக்காரர் தான், சங்கரர் தான் சொல்றேன். பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. பாஷ்யத்துல ஆச்சாரியார் சொல்றார், ஜாகிரத ஸ்தானம் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்றார் ஆச்சாரியார். ஜாகிரதம் ஸ்தானம் அஸ்ய இது ஜாகிரத ஸ்தானக. இவனுக்கு ஜாகிரத அவஸ்தையே ஸ்தானமாக இருப்பதால் இவனுடைய ஸ்தானம் என்னது கேட்குறீங்க. பரமஹம்சானந்தாவோட ஸ்தானம் என்ன, திருவண்ணாமலை. அவர் திருவண்ணாமலையில இருக்கார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வைஸ்வானரன் இருக்கானே, அவனுக்கு எதுப்பா ஸ்தானம், விஸ்வனுக்கு எதுப்பா ஸ்தானம் அப்படின்னு கேட்டா, விஸ்வனுக்கு எது ஸ்தானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாகிரதம் தான் ஸ்தானம். அஸ்யன்றதுக்கு அர்த்தம் இவனுக்கு ஜாகிரதமே ஸ்தானமாக இருப்பதால் இவனுக்கு பேரே வந்து என்ன பண்ண பேர் வந்துருச்சு அப்படின்னா ஜாகிரத ஸ்தானகன்னு வந்துருச்சு. நம்ம சொல்றோமே, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேர் வைக்கிறோம், ஊர் பேரையே வச்சிருவாங்க. பொலிட்டிஷியன்ஸ் அதிகமா வைக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களை சொல்லும் போது எடப்பாடி, இப்ப நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல பாத்தீங்கன்னா எடப்பாடியார் அப்படின்னு போட்டுருவோம். எடப்பாடியார் அப்படின்னா அவர் ஊர்தான எடப்பாடி, ஆனா எடப்பாடியார், வாழப்பாடியார், வாழப்பாடி ராமமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், வாழப்பாடியார். எனக்கு ஏதோ ஒன்று தோன்றது, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஊர் பெயரையே வச்சுப்பாங்க, அவர் பேரை ஆக்கிடுவாங்க எடப்பாடியார். அதே மாதிரி குன்னக்குடி வைத்தியநாதன், குன்னக்குடின்னு தான் சொல்லுவோம் மொழியா. குன்னக்குடினே சொன்னா எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். வைத்தியநாதன் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சீர்காழி கோவிந்தராஜன், சீர்காழி அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதையாவது வந்து பாத்தீங்கன்னா ஊர் பேரை வச்சு சொல்ல வேண்டியிருக்கு. அதே மாதிரி இந்த விஸ்வன் விராட் ரெண்டு பேரும் என்ன ஸ்தானம்னு கேட்டீங்கன்னா ஜாகிரதம் ஸ்தானத்தை உடையதால் இவங்களுக்கு பேரே ஜாகிரத ஸ்தானம். அதுக்கப்புறம் பகிஷ் பிரஜைகனா என்ன சுவாமி அப்படின்னா அர்த்தம், பகிஷ் பிரஜைனா அர்த்தம் வெளிநோக்கு உடையவன், வெளியிலேயே பாக்குறவன். ஆச்சாரியர் சொல்றாரு, ஸ்வாத்ம வெதிரிக்தே விஷயே பிரஜா யஸ்ய. ஸ்வாத்மனா தன்னை பத்தி பார்க்காம நம்ம எல்லாம் தானே பண்ணிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், உள்ளயே பாக்குறது இல்லை. உள்ள ஒருத்தன் நான் உள்ள ஒருத்த பரமாத்மா இருக்காரே, சுத்த பிரம்மம் உள்ள இருக்கே அப்படின்னு பார்க்கவே மாட்டேன்றோம், வெளியிலேயே பார்த்துட்டு இருக்கோம். அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு, ஸ்வாத்ம வெதிரிக்தே விஷயே, தன்னை விட்டுட்டு வேற விஷயங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா எவனுக்கு அறிவு போயிட்டே இருக்கோ, எஸ்ய எவனுடைய அறிவு வெளியிலேயே போயிட்டு இருக்கோ, ச பகிஷ் பிரஜ்ஞா அப்படின்னு பேர். எப்படி சுவாமி பகிஷ் பிரஜ்ஞா வெளியிலேயே போயிட்டு இருக்கா அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, பகிர் விஷய இவ பிரஜ்ஞா. நம்மளுடைய அறிவெல்லாம் வெளியில இருக்கிற மாதிரியே தெரியுது. ஏன் அப்படின்னா அவித்யாகிருத அபபாசத்தை, அஜானத்தினால செய்யப்பட்டதாக நம்ம அறிவு ஆக்சுவலா எங்க இருக்கு அப்படின்னா ஹிருதயத்துல இருக்கு. நம்ம சொல்றோம்ல, ஹிருதயத்துல இருக்கிற ஹிருதயாகாசத்துல நம்ம நான் இருக்கேன்.
ஆனா நான் இந்த ஹிருதயாகாசத்துல இருக்கேன்னு தெரியாம நான் எங்க நான் தான் அப்படி இந்த தேகத்தை வந்து நான் சொல்லிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப நம்ம அறிவு எப்படி இருக்குன்னா அஜ்ஞானத்தினால வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற மாதிரியே தெரியும். எங்க சுவாமி சொல்லியிருக்க அப்படின்னா, விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்யம் நிஜாந்தர்கதம் பஷ்யன் ஆத்மனி மாயையா பகிரிவோ பூதம் யதா நித்ரயா. இதுல வந்து தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்துல முதல் ஸ்லோகத்திலே ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த மொத்த பிரபஞ்சம் எங்கப்பா இருக்குன்னா உள்ள ஹிருதயத்துல இருக்கக்கூடிய இந்த ஆத்மாக்கு மேலதான் கல்பிதமா இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லாத்தையும் வெளியிலேயே இருக்கிற மாதிரி பாக்குறோம். என்னையும் வெளியிலேயே பாக்குறேன். இதோ இந்த குடிமையும் தாடியும் வச்சிருக்க என்ன நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது எதனால சுவாமி அப்படின்னா அஜ்ஞானத்தினால. மாயையா பகிரிவோ பூத்தம் யதா நித்ரயா. மாயையினால வந்து பாத்தீங்கன்னா அவித்யினால நம்ம என்ன பண்றோம், வெளியிலேயே பார்த்துட்டு இருக்கோம், உள்ள பாக்குறதே இல்லை. அது மட்டும் இல்ல, ததா சப்தாங்கான் 7 அங்கங்களை, அது போலவே 7 அங்கங்களை உடையவனுக்கு அஸ்ய, இவனுக்கு 7 அங்கங்கள் இருக்கிறதுனால இவனுக்கு என்ன பேர் அப்படின்னா சப்தாங்கன்னு பேர். நமக்கு எல்லாத்துக்கும் பேர் விஸ்வன். நம்ம எல்லாம் காமன் நேம் என்னது, மனுஷன்ற இடத்துல விஸ்வன் போட்டுங்க. விஸ்வன் எத்தனை அங்கம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 7 அங்கங்களை இவன் உடையவனா இருக்கான். சரி, 7 அங்கங்கள் என்ன? இங்க தாங்க டாபிக் வருது. நம்மளோட டாபிக் இந்த விஷயத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7 அங்கம்னா நமக்கு உங்களுக்குலாம் அங்கம் என்னன்னு சொன்ன நம்ம என்ன சொல்லுவோம், என் தலை சாமி ஒரு அங்கம், 2 கை அங்கம் சாமி, 2 கால் அங்கம் சாமி, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு இருக்கு சாமி, அவர் அங்கம் சாமி. இதில் வந்து ஃபிட் பண்ணப்பட்டிருக்கு ஒவ்வொன்றும். இந்த தலையில் அங்கம்லாம் இது, தலையில் அங்கம் கண்ணு சாமி, மூக்கு சாமி, காது சாமி அப்படின்னு சொல்லுவோம். அப்படித்தானே சொல்லணும். ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்த அங்கங்கள் 7 அங்கங்களை சொல்லும் போது ஆச்சாரியர் என்ன பண்றார், வைஸ்வானர வித்யான்னு சொல்லக்கூடிய சாந்தோக்கியத்திலிருந்து கொட்டேஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறார். தஸ்ய ஹவாயே தஸ்ய ஆத்மனோ வைஸ்வானரஸ்ய. அந்த இந்த வைஸ்வானர ஆத்மாவிற்கு மூர்தைவ சுதேஜா, மூர்தா ஏவ சுதேஜா. சுதேஜான்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொர்க்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலை, சொர்க்கமே தலை, ஆத்மாவிற்கு சொர்க்கமே தலை, முதல் அங்கம். அதுக்கப்புறம் சக்ஷுர் விஸ்வரூபா, இந்த சூரியனே வந்து பார்த்தீங்கன்னா கண்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிராணக பிருத்தக் வர்த்மா. பிராணன் எது சுவாமி இந்த ஆத்மாக்கு அப்படின்னா வெளியில வீசிக்கிட்டு இருக்கிற இந்த மகாவாயு தான் பிருத்தக் வர்த்மான்னா மகாவாயு. இந்த மகாவாயு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிராணன். அதுக்கப்புறம் உடம்பு எது சுவாமி அப்படின்னா சந்தேகோ பகுலோ. இந்த சென்டர் பாடி இருக்குல்ல நம்மளோட, இந்த பாடி எது சுவாமி அப்படின்னா இந்த ஆகாசமே வந்து பார்த்தீங்கன்னா பாடி, பகவானுக்கு பாடி வந்து ஆகாசமே இந்த ஆத்மாக்கு. ஜலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிற ஜலங்கள்லாம் இருக்குல்ல, பஸ்திரேவ ரைஹி. இந்த லோகத்துல சமுத்திரமா ஆறா, எதெல்லாம் ஆறு ஏரி குளம்லாம் பார்க்குறோமோ இந்த ஆத்மாக்கு அதெல்லாம் மூத்திரஸ்தானம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. பூமி வந்து பார்த்தீங்கன்னா பாதம், பிருத்திவி ஏவ பாதவ், பிருத்திவிதான் வந்து பார்த்தீங்கன்னா பாதங்கள் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல இது அக்னிஹோத்திர கல்பனா சேஷத்துவேன, அக்னிஹோத்திர வித்யா அப்படின்னு சாந்தோக்கியத்துல 5வது சாப்டர்ல இருக்கு. அக்னிஹோத்திர வித்யாவுக்கு உள்ளார வைஸ்வானர வித்யா இருக்கு. இந்த வைஸ்வானர வித்யா முடிச்சோன்னா அக்னிஹோத்திர வித்யா ஸ்டார்ட் ஆகும். அக்னிஹோத்திர வித்யான்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேரு வைஸ்வானர வித்யான்னு சொல்லலாம். அந்த அக்னிஹோத்திர வித்யால ஒவ்வொரு அங்கமாக சேஷத்வேன அப்படின்றதுக்கு அர்த்தம் அங்கமாக என்ன பண்ணிருக்குன்னா ஆகவனியோ அக்னிர் அஸ்ய முகத்துவேன. ஆகவனிய அக்னினா ஹோமம் பண்றோம்ல, ஆகுதி கொடுக்குறோம்ல, அந்த அக்னி ஹோம குண்டத்துல இருக்கக்கூடிய அக்னிக்கு பேர் ஆகவனிய அக்னின்னு பேர். அந்த அக்னிய வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு வாயா, இந்த ஆத்மாக்கு வாயா சொல்லப்பட்டிருக்கு. இது ஏவம் சப்த அங்காணி யஸ்ய ச சப்தாங்கக. அப்ப எதெல்லாம், சொர்க்கமே தலை 1, பிருத்திவியே பாதங்கள் 2, கண்கள் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன், சந்திரனை சேர்த்துங்க
சூரிய சந்திரனே கண்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்களுக்கு அப்புறம் பிராணன் எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாவாயுவே பிராணன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேகம் எதுப்பா அப்படின்னு இந்த ஆகாசமே என்னுடைய சென்டர் பாடி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஜலஸ்தானம், என்னோட மூத்திரம் எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க லோகத்துல இருக்கிற எல்லா ஜலமும் என்னுடைய மூத்திரம். அதுக்கப்புறம் 7வது வாய் எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகவனிய ஆகுதி கொடுக்கக்கூடிய ஆகவனிய அக்னி தான் என்னுடைய வாய் அப்படின்னு 7 அங்கங்கள் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு மந்திரத்துல இருக்கிற சப்தாங்க முடிச்சாச்சு. மந்திரத்துல ஏகோண விம்சதி முக்கா இருக்கு. 19 வாயில்கள் துவாரங்கள் வழியா கேட்டு வழியா நான் வெளியில போய் என்ஜாய் பண்றேன். 19 வாசல்கள் எது சுவாமி அப்படின்னு ஆச்சரியர் ஆரம்பிக்கிறார். ததா ஏகோண விம்சதிர் முகாணி அஸ்ய. இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 19 முகங்கள் இருக்கிறதுனால, துவாரங்கள் இருக்கிறதுனால இவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏகோண விம்சதி முகான்னு பேர். முகம்னா துவாரம்னு எடுத்துக்கணும், வாயின்னு எடுத்துக்கணும். வாயில் நமக்கு வாசல் இருக்குல்ல, நம்ம வெளியில போறதுக்கு ஒரு வாசல் வழியா தானே வெளியில போவோம். எத்தனை வாசல்? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாசல் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட், டெரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட் வச்சிருக்கு 2வது. அதுக்கப்புறம் அங்கிருந்து இறங்கி போய் மாடி ஸ்டெப்ல கீழே இறங்கினா 3வது ஒரு கேட் இருக்கு 3. அதுக்கப்புறம் வெளியில போகும்போது காம்பவுண்ட் வால்ல ஒரு கேட் இருக்கு. எனக்கே 4, என்னோட வீட்டுக்கு 4 கேட் இருக்கு. நான் வீட்டுல இருந்து வெளில போகணும்னா அப்ப எங்க போறதா இருந்தாலும் 4 கேட் வழியா நான் வெளில போறேன். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு சொல்றேனே ஜாகிரத அவஸ்தையில, அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வாசல் வழியா வெளியில போறான் அப்படின்னா 19 வாசல்கள் வழியா வெளியில போறான். அதனால இவனுக்கு என்ன பேரு அப்படின்னா 19 வாசல்களை உடையவன் அப்படின்ற மீனிங்ல ஏகோண விம்சதி முக்கான்னு பேர். சரி, என்னது 19 வாசல் எது அப்படின்னு ஆச்சரியர் சொல்றார். புத்தீந்திரியாணி கர்மேந்திரியாணி ச தச. ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5. இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா ஞானேந்திரியம் வழியா வெளியில போகுது, கர்மேந்திரியம் வழியா வெளியில போகுது, மொத்தம் 10. அதுக்கப்புறம் வாயவஸ்ச பிராணாதயக பஞ்ச. பஞ்ச பிராணன்கள், பிராண அபான வியான உதான சமான, இந்த பஞ்ச பிராணன்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனோபுத்தி அகங்கார சித்தமிதி, மொத்தம் 4 அந்த கரணம்னு சொல்றோம். மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், மொத்தம் 4. அப்ப மொத்தம் எத்தனை ஆச்சு? 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், 5 வாயு, மொத்தம் 5 5 5 3 5 15. அப்புறம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சொல்லக்கூடிய 4 19. இந்த 19 வந்து பாத்தீங்கன்னா முகம் இவ முகாணி, முகாணி இவ முகாணி, இந்த வாசல் மாதிரி வாசலாம். இவைகள் எல்லாம் உள்ள இருக்கிற ஆத்மான்ற கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது? ஜாகிரத அவஸ்தையில வெளியில போய் இந்த 19 வாசல்கள் வழியா வெளியில போறதா இருக்கு. இதுதான் விஷயங்களை அடையறதுக்கு உபலப்த துவாராணி இத்தியர்த்தக. இது வழியாதான் வெளியில போய் இவன் என்ன பண்றான்? வெளியில இருக்கிற வஸ்துக்களை எல்லாத்தையும் அடைகின்றான். அதனால இந்த இதுக்கு பேரு 19 வாசல்கள் மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ச ஏவம் விசிஷ்டோ வைஸ்வானரோ. இந்த விதமா 7 அங்கங்கள் 19 வாசல்களோடு கூடிய இந்த வைஸ்வானரன் சொல்லக்கூடிய ஆத்மா எதோக்தைரு துவாரைகி, இந்த 19 வாசல்கள் மூலமா, சொல்லப்பட்ட 19 வாசல்கள் மூலமா சப்தாதீன் ஸ்தூலான் விஷயான் புங்க இதி ஸ்தூல புக்கு. இவன் என்ன பண்றான? ஜாகிரத அவஸ்தையில நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் என்ன அனுபவம் பண்றோம் தெரியுங்களா? வெளியில இருக்கிற எல்லா இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல, பஞ்சபூத்தங்களால் ஆன பிரபஞ்சம், இதையெல்லாம் ஸ்தூல லோக்கம் அப்படின்னு பேரு. ஜாகிரதத்துல நம்ம அனுபவிக்கிறது எல்லாம் ஸ்தூல லோக்கம். ஸ்தூலமா இருக்கிற ஃபுட் எடுத்து சாப்பிட்றோம், ஸ்தூலமா இருக்கிற சப்தங்களை கேட்கிறோம், ஸ்தூலமா இருக்கிறத தொட்டு அனுபவிக்கிறோம், ஸ்தூலமா இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா முகர்ந்து ஸ்மெல் பண்றோம். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலமா இருக்கிறது. இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 19 வாசல்கள் வழியா வெளியில போய் இந்த நான் இந்த ஜாகிரத அவஸ்தையில இருக்கக்கூடிய அந்த வைஸ்வானரன் என்ன பண்றான்? வெளியில இருக்கிற ஸ்தூலங்களை எல்லாத்தையும் போகம் பண்றான். அதனால இவனுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்தூலத்தை போகிப்பவன், ஸ்தூல புக் அப்படின்னு பேர். இவனுக்கு இத்தனை பேர். அது மட்டும் இல்ல, வைஸ்வானரன் ஒரு பேர் வந்திருக்க சுவாமி. என்னது வைஸ்வானரன்? நமக்கு ஒரு அப்படியே எனக்கெல்லாம் வந்து சில சப்தங்களை கேட்டாவே ஜிகு ஜிகுன்னு இருக்கும் சின்ன வயசுல எல்லாம். முதல்ல வேதாந்தம் உங்களை மாதிரி புதுசா வேதாந்தம் கேட்கும் போது துரியம்
துரியம்னாவே எனக்கு அப்படியே பரவசமாயிடும். இப்ப கூட யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா துரியம்னு போட்டா எல்லாத்துக்கும் பரவசமாயிடும். அதே மாதிரி சில சப்தங்கள் ஒரு இது இருக்கு. வைஸ்வானரன், ஐயோ அது ஏதோ ஒரு பெரிய விஷயம் போல இருக்கு வைஸ்வானரன் அப்படின்னு. வைஸ்வானரன் என்னப்பா அப்படின்னா விஸ்வேஷாம் நரானாம் அநேகதா நயனாத் வைஸ்வானரக. இந்த விஸ்வத்துல இருக்கக்கூடிய நரர்கள் இருக்காங்கல்ல, விஸ்வம்னா என்ன அர்த்தம்? இந்த ஜெகத்து. இந்த ஜெகத்துல இருக்கக்கூடிய எல்லா நரர்களையும் யாரு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கர்ம பலனுக்கு ஏத்த மாதிரி, புண்ணிய பாப்பத்துக்கு ஏத்த மாதிரி அந்தந்த யோனிகளை அடுத்தடுத்த பிறவிகளை அடைய செய்கின்றாரோ. விதவிதமா அடையறோம்ல, எல்லாரும் விதவிதமான ஜென்மங்களை அடையிறோம் அவங்க கர்மத்துக்கு ஏத்த மாதிரி. அது யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வைஸ்வானரன் அப்படின்றவர் தான் என்ன பண்றார். அதனால அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா விஸ்வத்தில் இருக்கக்கூடிய நரர்களை, மனிதர்களை, ஜீவர்களை விதவிதமான யோனிகளுக்கு பிறவிகளுக்கு அழைத்து சென்று பிறக்க வைக்கிறதுனால அந்த ஆத்மாக்கு என்ன பேரு அப்படின்னா வைஸ்வானரன் அப்படின்னு பேரு. விராட்டுக்கு பேரு வைஸ்வானரன் பேரு. இது ஒரு விற்பத்தி. நிறைய மீனிங் சொல்றோம். அது மட்டும் இல்ல, யத்வா அல்லது வேற ஒரு மீனிங் சொல்றோம். விஸ்வஸ்ச அசௌ நரஸ்ச இதி விஸ்வானரக. இந்த விஸ்வமே, இந்த மொத்த ஜெகத் இருக்கு பாத்தீங்களா, இந்த மொத்த ஜெகத்தே நரரூபமா நீங்க கல்பனை பண்ணுங்க. இந்த மொத்த கிரியேஷனையும் ஒரு மனுஷனா கல்பனை பண்ணினீங்கன்னா இந்த விஸ்வமும், இந்த விஸ்வமாக நரனாக எவன் இருக்கின்றானோ அவனுக்கு பேரு வைஸ்வானரன் அப்படின்னு பேர். விஸ்வமாகவும் நரனாகவும் இருப்பவன் இந்த விஸ்வமா. இப்ப நம்ம இந்த தேகம் நம்ம சொல்றோம். இதே மாதிரி ஒரு ஆள் என்னவா இருக்காருன்னா இந்த விஸ்வத்தையே நான் அப்படின்னு ஒரு ஆள் வச்சிருக்கார். அதனால அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா வைஸ்வானரன் பேர். இதுக்கு அடுத்தது இருந்துட்டு போட்டோம். விராட்டு தானே யாரோ ஒருத்தர் இல்ல. மூணாவது லட்சணம் சொல்லுது விஸ்வானரையேவ வைஸ்வானரக. விஸ்வானரக அப்படின்னா அந்த விஸ்வத்தில் இருக்கக்கூடிய மனிதனே பாத்தீங்கன்னா வைஸ்வானரன். யாரு சுவாமி? நீங்களும் நானும் தான். நமக்கு ஒரு காமன் நேம் இருக்கு, எல்லாத்துக்கும் பேரு விஸ்வன்னு சொல்லலாம். இந்த விஸ்வனும் வைஸ்வானரனும் வேற வேற இல்லை. இந்த விஸ்வனும் வைஸ்வானரனும் வேற வேற இல்ல. அப்ப நான் அப்படின்னு இந்த ஸ்தூல தேகம் சொல்லிட்டு இருக்கேன் பாத்தீங்களா. ஒவ்வொரு ஜீவனும் இந்த லோக்கத்துல எல்லா எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும் நான் இந்த ஸ்தூல தேகத்தை அபிமானிக்குது இல்ல. இந்த ஸ்தூல தேகத்துல அபிமானிக்கிற இந்த நரன் தான் வைஸ்வானரன். இந்த விஸ்வத்துல இருக்கக்கூடிய நரன் தான் வைஸ்வானரன். அப்ப அவரு இல்லையா? வேற ஆளோ யாரோ இல்லையா? இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ஆச்சாரியார் சொல்றாரு சர்வ பிண்ட ஆத்மா அனன்யத்வாத். அந்த விஸ்வானரன் எங்க இருக்காரு தெரியுங்களா? அவர் பாத்தீங்கன்னா இந்த லோக்கத்துல இருக்கிற சர்வ பிண்டங்களையும், பிண்டம் என்ன அர்த்தம்? நம்மளோட இதான் பிண்டம். எறும்பு தேகத்திலிருந்து எல்லா தேகத்திலையும். இன்னைக்கு நல்லா பெட்ல படுத்திருக்கும் போது நல்லா பூரா, இவ்வளவு பெரிய பூரா பார்த்தேன். பிடிக்கலான்னு பிடிச்சி வெளில கொண்டு போய் விடலான்னு பார்த்தா படுக்கையில கண்ணுல லைட்டா ஊறிச்சு. என்னன்னு பார்த்தா லைட்டா வெளிச்சத்துல தெரிஞ்சு பூரா. சரி பிடிக்கலான்னு லைட்டை போட்டு பார்த்தா எங்க போச்சுன்னே தெரியல. போச்சு, எங்கேயோ போயிடுச்சு. நான் முடிவு பண்ணிட்டேன் என்னன்னு கேட்டீங்கன்னா நீயும் இருந்துக்கோ நானும் இருந்துக்கிறேன். இதான் என்னோட பாலிசி. இப்போ என் கூட எறும்பும் இருக்கும், எல்லாம் இருந்துக்கிட்டோம், குரங்கு இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். அதனால பாத்தீங்க அப்படின்னா நீயும் இருந்துக்கோ நானும் இருந்துக்கிறேன் அப்படின்னு நான் பாட்டுக்கு நிம்மதியா படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சு பாக்குறேன். பார்த்தா பாத்தீங்கன்னா டெட் பாடியா கிடக்கு. என்ன பாவம் அப்படின்னா இந்த பிண்டம் அந்த பிண்டத்தை என்ன பண்ணிடுச்சு, நசுக்கி கொண்டு விட்டது தெரியாம தூக்கத்துல. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பூரான்ல இருந்து, ஒரு கொசுல இருந்து, ஒரு எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும், பெரிய தேகமா இருக்கிற பிரம்மா வரைக்கும் சர்வ பிண்டங்களையும், எதெல்லாம் பிண்டமா, மரம், செடி, கொடி, இதெல்லாம் ஜீவராசி. இதுல எல்லா பிண்டங்களிலும் பாத்தீங்க அப்படின்னா நான் 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 அபிநமா அனன்யமா ஒருத்தன் அபிமானம் வச்சிருக்கான். இது எல்லாம் நான் அப்படின்னு ஒரு அபிமானம் வச்சிருக்கிறவனுக்கு பேரு வைஸ்வானரன் பேரு. அவன்தான் பிரதம பாதக. அப்ப விஷ்ணு எங்க இருக்கார், விஸ்வரூபம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லணும்? இந்த லோகத்துல இருக்கிற சர்வமும் விஷ்ணு ரூபம். யாரு வைஸ்வானரன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தான்.
இல்லையே, எனக்கு வந்து இண்டிவிஜுவலா தானே தெரியுது, நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ அல்பத்துல உனக்கு வந்து புத்தி இருக்கு. இந்த அல்பத்தை தியாகம் பண்ணிட்டு என்ன பண்ணணும், நான் இந்த ஜெகத்தே என்னுடைய ரூபம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அபிமானிக்கணும். இந்த சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னு ஆச்சாரிய சொல்றாரு, ஏதத்து பூர்வகத்துவாத். ஏன் சுவாமி இதுக்கு பிரதம பாதம்னு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதம பாதம்னா முதல் பாதம், ஆத்மாவோட முதல் பாதம்னு ஏன் சுவாமி வந்துச்சு அப்படின்னா, இதை முன்னிட்டு தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல தானே இப்ப வேதாந்தம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஜாகிரதத்துல இருக்கிறத வச்சுக்கிட்டு தானே சொப்பனத்துல நமக்கு ஒரு காட்சிகள் தெரியுது, இதோட பதிவுகள் தானே சொப்பனத்துல பதிவாகுது. நான் நேத்து நல்லா தூங்குனேன்னு எங்க வந்து சொல்லிட்டு இருக்கோம், வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் நல்லா தூங்குனேன்னு சொல்றோம். அப்ப நம்மளுடைய பிரதானமான இந்த அவஸ்தை எது அப்படின்னா, இந்த ஜாகிரத அவஸ்தை பிரதானமா இருக்கு, இந்த ஸ்தூல தேகம் பிரதானமா இருக்கு. அதனால இந்த வைஸ்வானரனை வந்து பாத்தீங்கன்னா முதல் பாதம் என்று சொல்கிறோம். ஆச்சாரிய சொல்றாரு, ஏதத்து பூர்வகத்துவாத் உத்தரபாத அதிகமஸ்ய பிராத்தமியம் அஸ்ய. இந்த விராட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாகிரதத்துல இருக்கக்கூடிய இந்த நான் இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்றோம், நான் நேற்று சொப்பனத்துல இந்த கனவு கண்டேன், நேற்று ராத்திரி நல்லா தூங்குனேன் அப்படின்னு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாகிரத அவஸ்தையை வச்சுக்கிட்டு அறியப்படுறதா இருக்கிறதுனால இதுதான் பிரதானமான முதல் பாதமாக சொல்லப்படுகிறது. இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி, சொல்லியாச்சா? ஆச்சாரியார் கேள்வி கேட்கிறார், கதம் அயம் ஆத்மா பிரம்ம இதி பிரத்யகாத்மனோ அஸ்ய சதுஷ்பாதத்வே பிரகிருதி. முதல் மந்திரம், ரெண்டாவது மந்திரத்தை வந்து நான் கொடுத்துருக்கேன், அதை யாராவது எடுத்து பார்த்தீங்க. முதல் மந்திரத்துல என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அயமாத்மா பிரம்ம அப்படின்னு ஒரு மகா வாக்கியம். அயமாத்மானா நான் 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 நம்ம எதை சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அந்த நான் தான் பிரம்மம். இதான் மகா வாக்கியம். அகம் பிரம்மாஸ்மி நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த மகா வாக்கியம் மாதிரியே அயமாத்மா பிரம்மம்ன்றது மாண்டுக்கியத்துல அகர்வண வேதத்தோட மந்திரம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த பாதம் வந்து சொல்லுது என்னன்னு கேட்டா, மந்திரத்துல அடுத்தது சொல்லுது, இந்த ஆத்மா நான் பிரம்மம்னு அறியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா போகணும்ல, இப்ப நம்ம டிராவல் பண்ணணுமே, நான் பிரம்மமா இருக்குன்ற முயற்சியில தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கோம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அயமாத்மா சதுஷ்பாத் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குது. இந்த ஆத்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 பாதங்கள் இருக்கு அப்படின்னு. அந்த 4 பாதங்கள் இருக்குன்னு ஆரம்பிச்சுதான் இந்த 3வது மந்திரத்துல முதல் பாதத்தை பத்தி வியாக்கியானம் ஆரம்பிச்சு. பூர்வபக்ஷி கேட்கிறான், ஆச்சாரியார் பூர்வபக்ஷி சந்தேகமா கேட்கிற, கதம் அயம் ஆத்மா பிரம்ம இதி பிரத்யேகாத்மனும், எப்படி இந்த ஆத்மாதான் பிரம்மம் என்று ஆரம்பிச்சீங்க, அதுபடி இந்த ஆத்மாக்கு 4 பாதங்கள் இருக்குன்னு. ஆத்மான எப்பவுமே நம்ம என்ன எடுக்கணும், நான்ன்றது ஆத்மான்னு எடுக்கணும். அப்ப நான் சொல்ற ஆத்மாக்கு 4 பாதங்கள்னு ஆரம்பிச்சுட்டு அவனுக்கு இந்த 4 அங்கங்களை சொல்லுங்க அப்படின்னா, 4 அங்கங்கள் எது சொல்லணும், என்னோட தலை, என்னோட பாதம், என்னோட உடம்பு, என்னோட மூச்சு, என்னோட வாய், இப்படி தானே சொல்லணும். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க சுவாமி, அக்னிஹோத்திர வித்யால இருக்கக்கூடிய சொர்க்கமே தலை, இந்த பாதம் பிருத்திவியே பாதங்கள். சாமி நிப்பாட்டுங்க, நான் அல்பமா இருக்கேன், எனக்கு வந்து தலை வந்து சொர்க்கமா, ஏன் தலைன்னு தானே சொல்லியிருக்கணும். இந்த ஆத்மாக்கு இதுவே தலை, இதுவே பாதங்கள் அப்படின்னு இப்படி சொல்லாம நீங்க என்ன பண்ணிட்டீங்க, 7 அங்கங்களை சொல்லும் போது சாந்தோக்கியத்துல இருக்கக்கூடிய அந்த தலை சொர்க்கம், பாதங்கள் பிருத்திவி, இந்த ஆகாசமே உடம்பு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்களே அங்கத்துவம் இது. இதெல்லாம் எப்படி தியூலோகாதீனா மூர்தாதி அங்கத்துவம் இது, எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கம் தலை, பிருத்திவி பாதங்கள், இந்த ஆகாசம் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு, சூரியனும் சந்திரனும் கண்கள் அப்படின்னு எப்படிங்க சொல்ல முடியும்? எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் தலை, இதுதான் பாதம், நான் அல்ப, நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன ஆளு, எனக்கு போய் தலையும் இந்த உடம்பு அப்படின்னு பெரியதை சொல்றீங்க, இந்த பூமியை பத்தி சொல்றீங்களே அப்படின்னு கேட்டோன்னு ஆச்சாரியா சொல்றார், ந ஏஷ தோஷா, இதுல எந்த ஒரு தோஷமும் இல்லப்பா. ஏன் அப்படின்னா முக்கியமான விஷயம், இதுக்காகத்தான் நான் வந்துகிட்டு இருக்கேன். ஆச்சாரியா சொல்றாரு, சர்வசிய பிரபஞ்சஸ்ய, இந்த சர்வ பிரபஞ்சம் இருக்கு பாத்தீங்களா, இந்த சர்வ பிரபஞ்சத்துக்கும் சாதி தெய்வீகஸ்ய,
இது எல்லாம் வெளியில இருக்கிறதெல்லாம் ஆதி தெய்வீகத்தோடு கூடி அனேன ஆத்மனா சதுஷ்பாத்து அஸ்ய விவக்ஷிதத்வாத். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், மகா வாக்கியத்துல பாத்தீங்கன்னா அயமாத்மா பிரம்ம, இந்த ஆத்மாவும் பிரம்மமும் வேற வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணு. அப்ப பிரம்மம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில கான்சியஸ்னஸ் வெளியில சொன்னீங்கன்னா பிரம்மம்னா சர்வம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம். இதுக்கப்புறம் நான் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல இருக்கிறது. இந்த நானையும் சர்வமா இருக்கக்கூடிய பிரம்மத்தையும் ஒன்றிணைத்து அதிதெய்வம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம், ஆத்தியாத்மிகம், இந்த மூணுத்தையும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஒன்றிணைச்சு பூரணமா இந்த மொத்த பிரபஞ்சத்தோடையும் அங்கங்கள் சொல்வதற்கு பாத்தீங்கன்னா ஆசையினால். அப்ப என்ன அர்த்தம், நானும் வெளியில இருக்கக்கூடிய சர்வமா இருக்கக்கூடிய பிரம்மமும் வேறில்லை, சர்வமா இருக்கிற கான்சியஸ்னஸும் எனக்குள்ளார இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸும் வேற வேற இல்லை. அப்ப இந்த கான்சியஸ்னஸுக்கு அங்கம் சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த இண்டிவிஜுவல்ல சொல்லாம இந்த டோட்டலையும் எடுத்துக்கிட்டு பிரபஞ்சத்துக்கே பாத்தீங்கன்னா அங்கம் சொல்வதற்கு ஆசையினால் இவ்விதமாக சொல்லப்பட்டது. ஏவம் சிசதி, ஏன் சொல்லணும் அது மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வ பிரபஞ்ச உபசமே அத்வைத சித்தி. ஒரு முக்கியமானதுங்க, இதான் ஹைலைட் பண்ணி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அத்வைத சித்தி உண்டாகும். இந்த அத்வைத சித்தி உண்டாகிறதுக்கு உங்களுக்கு என்ன உபாசனை சொல்லியிருக்கேன், நான் ஓங்கார உபாசனை சொல்லியிருக்கேன். இப்போ ஓங்கார உபாசனை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன ஆகும் தெரியுங்களா, இப்ப நான் இதுல பார்த்துட்டு இருக்கேன், நம்ம ரமணாசிரமம் பக்கத்துல இருக்கிறது ரமணாசிரமம், நிறைய சாதகர்கள் எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க. எல்லாரும் போய் கண்ணை மூடி உட்கார்ந்து தியானம் பண்ணுவாங்க. இப்ப நீங்களும் நானும் உட்கார்ந்து தியானம் பண்றதை விட்டுட்டு இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், விஸ்வரூப தரிசனம் யோகம். என்னங்க வேலை, அது என்ன வேலை, கண்ணை மூடி உட்கார்ந்தா போதும் இல்ல ஆத்மா வரைகிறதுக்கு. அதை விட்டுட்டு எதுக்காக பாத்தீங்கன்னா இப்ப வேற அதுல வேற நான் வேற என்ன பண்ணிட்டு இருக்கேன், மாண்டுக்கத்தை எடுத்து வேற படிச்சு கொடுத்து. சாமி ஏன் சாமி இதெல்லாம், கண்ணு மூடி உட்கார்ந்து தியானம் பண்ணி ஆத்மாவை அடைய வேண்டியது தானே, எதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. ஆச்சாரியார் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விதமா இந்த என்னுடைய தலை, என்னுடைய காலு, என்னோட இதுன்றத எல்லாத்தையும் நான் வெளியில இருக்கக்கூடிய டோட்டல் இந்த லோக்கத்தோட நான் இருக்கிறதா பாத்தீங்கன்னா பாக்குறேன் அப்படின்னு வச்சுங்க. என்ன கிடைக்கும் சுவாமினா, நான் லயம் பண்ணணுங்க, நான் உள்ள போகணும், நான் நானே அடையறதுக்கு எனக்கு உள்ளார போகணும். நம்ம நேற்று பாத்தீங்கன்னா இதுல பார்த்துருக்கோம்ல, உங்களுக்கு ஒரு மந்திரத்தையும் நான் சொல்லியிருக்கேன். விபூதி யோகம் படிச்சு லாஸ்ட்ல பாகவதத்தோட விபூதி யோகத்துல என்ன பண்ணியிருக்கேன், இந்திரியங்களை, இந்த விஷயங்களை இந்திரியங்களை லயம் பண்ணணும், இந்திரியங்களை மனசுல லயம் பண்ணணும், மனச பாத்தீங்கன்னா புத்தியில லயம் பண்ணணும், புத்திய பாத்தீங்க அப்படின்னா மகத்தத்துவத்துல லயம் பண்ணணும், மகத்தத்துவத்தை பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு பிளாக் ஹோல் வரும், அந்த பிளாக் ஹோலை தாண்டி ஒரு ஹை ஜம்ப் பண்ணி தன்னுடைய ஆத்மால பாத்தீங்கன்னா லயம் பண்ணணும். லயம் பண்ணிட்டு தான் தானா நிக்கணும். இதான் லய பிரக்கிரியா கட்டோபனிஷத்துல 3:13 சொல்லப்பட்டது. பாகவதத்திலையும் கடைசியில ஆச்சாரியார் இந்த லய பிரக்கிரியாவை தான் என்ன பண்ணார், கிருஷ்ண பரமாத்மா விதுரருக்கு பாத்தீங்கன்னா இவருக்கு சொல்லியிருக்காரு, நம்ம உத்தவருக்கு சொல்லியிருக்காரு. அப்ப உத்தவருக்கு இதே தான் சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க லய பிரக்கிரியா படி உள்ள போறீங்கன்னு வச்சுங்க, எங்கேயாவது தியானம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆத்ம தியானம் பண்றேன் அப்படின்னு ரமணாசிரமத்துல இருக்க மாதிரி என்ன பண்றா, கண்ண முடி உட்கார்ந்து லய பிரக்கிரியா பண்ணிக்கிட்டே போறாங்கன்னு வச்சுங்க, லய பிரக்கிரியா பண்ணிக்கிட்டே போறாங்கன்னு வச்சுங்க. என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானே அடைஞ்சிருவாங்க. ஆனா தானே அடைஞ்சதுக்கு பிறகு என்ன இருக்குன்னா, மிச்சம் என்ன இருக்குன்னா, அந்த உலகம் வெளியில அப்படியே இருக்கும், உங்களுக்கு அந்நியமா இந்த உலகம் இருக்கும். யாரெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ண மூடி உட்கார்றாங்களோ அவங்க எல்லாம் என்ன ஆகுறாங்க அப்படின்னா, சிரவண மனனம் பண்ணாம கண்ண மூடி ஆத்ம தியானத்துக்கு உட்கார்ந்தா அவங்க எல்லாரும் அந்த லய பிரக்கிரியா பண்ணி 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 போய் கடைசியில தான் மட்டும்தான் அடைய முடியும். அப்ப யாரெல்லாம் தானை அடைஞ்சானோ அவன் வெளியில வரும்போது பாத்தீங்க அப்படின்னா தனக்கு அந்நியமா இந்த உலகம் அந்நியமா இருக்கிறதை பார்ப்பான். என்ன அப்புறம் நம்ம சொல்லுவோம்ல, பூனை கண்ணை முடிச்சுன்னா உலகமே இருண்டு போன மாதிரி தெரியுமா, வாஸ்தவத்துல இருண்டு போயிருமா, போகாது இல்ல. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கண்ணை மூடினாலும் இந்த உலகம் இருக்கத்தான் செய்யும்.
நான் லயம் பண்ணி என்ன அடையும் போது இந்த உலகம் தனிச்சு இருக்கும். அப்ப அத்வைத சித்தி உண்டாகாது. எனக்கு அந்நியமா மனிதர்கள் இருப்பாங்க, எனக்கு அந்நியமா இந்த உலகம் இருக்கும், எனக்கு அந்நியமா தேவதைகள் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. அப்ப யாரு பாத்தீங்க அப்படின்னா இந்த விராட் உபாசனை, ஹிரண்ய கர்ப்ப உபாசனை, ஈஸ்வர உபாசனை, இந்த உபாசனைய சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட முறைப்படி பண்றோமோ. எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த மொத்த பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சத்தையும் என்னுடைய ஸ்தூல தேகத்தையும் ஒன்னாக்கணும். அப்ப என்னன்னா இப்ப நமக்கு அபிமானம் இந்த தேகத்துல, ஸ்தூல தேகத்துல இருக்கு. இத பாத்தீங்கன்னா விராட்டு தரிசனத்தை, விராட்டு உபாசனை மூலமா, அந்த விராட்டு உபாசனைன்னு என்ன அர்த்தம்? முதல்ல ஸ்தூலத்தை பார்க்கறது, விஸ்வரூப தரிசனத்தை வெளியில பார்க்கறது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த விஸ்வரூபமே ஈஸ்வரன் அப்படின்னு குணத்தியானம் பண்றது. அதுக்கப்புறம் அந்த விஸ்வரூபம் நான் தான், இந்த விராட்டு நான் தான் விராட்டாக இருக்கின்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகங்கிரக உபாசனை பண்ண. இந்த அகங்கிரக உபாசனை பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா லயம் பண்ணுனீங்க அப்படின்னா என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த நான் லயம் ஆகும்போது இந்த பிரபஞ்சமே பாத்தீங்கன்னா லயமாகும். நான் லயம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மிச்சம் பாத்தீங்கன்னா இந்த உலகம்னு ஒண்ணு தனியா இருக்காது. ஏன்னா இந்த உலகத்தையும் என்னையும் நான் என்ன பண்றேன், ஒன்னாக்கிட்டதுக்கு பிறகுதான் லயம் நடக்கும். அதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா விராட்டையும் விஸ்வன்னு சொல்லக்கூடிய என்னையும் ஒன்னாக்கிறது. அதே மாதிரி என்னுடைய சூக்ஷ்ம தேகத்தையும், அவனுக்கு பேரு என்னுடைய தனிப்பட்ட சூக்ஷ்ம தேகத்துக்கு பேரு தைஜசன் அப்படின்னு பேரு, அவனையும் ஹிரண்ய கர்ப்பர், டோட்டல்ல சூக்ஷ்ம தேகமா இருக்கிறவர், சமஷ்டி சூக்ஷ்ம தேகம் ஹிரண்ய கர்ப்பர், அவரும் இந்த ஹிரண்ய கர்ப்பரும் தைஜசனும் ஒண்ணுன்னு பாக்குறது. அதுக்கப்புறம் தூக்கத்துல நான் ஒன்னும் தெரியலன்னு சொல்றேனே அவனையும், அவனுக்கு பேரு பிராக்யன்னு பேரு, அவனையும் பிரபஞ்சமே லயமானதுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஈஸ்வரனையும் ஒண்ணுன்னு பாவிக்கிறது. அப்ப விஸ்வனும் விராட்டும் ஒண்ணு, தைஜசனும் ஹிரண்ய கர்ப்பனும் ஒண்ணு, ஈஸ்வரனும் பிராக்யனும் ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல மனசுக்குள்ளார மெடிடேட் பண்ணிட்டு நல்லா விஸ்வரூப தரிசனத்தெல்லாம் பார்த்து இந்த 6 அத்தியாயங்களை நல்ல முறையில படிச்சு முடிச்சு நல்லா உள்வாங்கி, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி தியானம் பண்ணும் போது அபிண்ணமாயிடும். இந்த லோக்கமும் இந்த ஸ்தூல தேகமும் ஒண்ணு, என்னுடைய சூக்ஷ்ம தேகமும் ஹிரண்ய கர்ப்பரும் ஒண்ணு, என்னுடைய காரண தேகமும் ஈஸ்வரனும் ஒண்ணு அப்படின்னு பண்ணிட்டு நீங்க லய பிரக்கிரியால போனீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்தன் என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா அத்வைத சித்தி உண்டாயிடும். எனக்கு அந்நியமா, நானுக்கு அந்நியமா வெளியில ஒண்ணு இருக்கவே இருக்காது. அதுதான் இங்க ஆச்சாரிய சொல்ற அத்வைத சித்தியானது உண்டாகும். சர்வ பூதஸ்த ஆத்மா ஏகோ திரஷ்டகஸ்யா. அப்படி பண்ணினீங்கன்னா தான் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வ ஜீவராசிகளிலும் நான் தான் இருக்கின்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆத்மா பார்க்கப்பட்டதாக ஆகும். நான் பாக்குறேன் ரமணாசிரமத்துல பாத்தீங்கன்னா 2-3 பேர்லாம் இருக்காங்க. என்ன ஈகோன்னு நினைக்கிறீங்க? அப்பா அப்படி இருக்கும், நான் பெரிய மெடிடேட்டர் அப்படின்னு. புண்ணாக்கு மெடிடேட்டர். ஒரு நாய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பக்கத்துல நின்றுட்டு டீ குடிச்சிட்டு பிஸ்கட் சாப்பிடும் போது ஒரு நாய் சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, அந்த நாய்க்கு பாத்தீங்கன்னா தான் சாப்பிட்ற பிஸ்கட்டை பாத்தீங்கன்னா போடாதவன் பாத்தீங்க அப்படின்னா என்ன மண்ணாங்கட்டி வேதாந்தி, என்ன மெடிடேட்டர் புண்ணாக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வேற அந்த நாய் வேறன்னு அவனுக்கு வேற. தான் 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 இருக்கிறது எல்லாமே. அப்போ அந்த தான் 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 பாத்தீங்கன்னா நீங்க இண்டிவிஜுவல் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட ரொம்ப இதுதான் இருக்கும், செல்ஃபிஷ்னஸ் தான் இருக்கும், வெளியில இருக்கிறதோட உங்களுக்கு கனெக்ஷன் ஆகாது. அப்ப என்ன ஆகும்னா அத்வைத சித்தி உண்டாகாது. அத்வைத சித்தின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்வபூதஸ்த ஆத்மா ஏகோ திரஷ்டகஸ்யா. நீங்க எல்லாத்தையும் இந்த விதமா லயம் பண்ணி அதுக்கப்புறம் உபசமம் பண்ணீங்கன்னா, சமாதிக்கு போறீங்க அப்படின்னா எல்லாத்திலையும் நான் தான் இருக்கேன், ஒரே ஆத்மா தான் இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும், அறியப்பட்டதாக ஆகும். அது மட்டும் இல்ல, சர்வபூத்தானிச்ச ஆத்மனி, எல்லாத்தையும் என்னிடத்தில் பார்க்கலாம், எல்லாத்திலையும் என்னை பார்க்கலாம். இது நடக்கும்.
இது எங்க சுவாமி சொல்லியிருக்கு? இதான் அத்வைத சித்தியா? ஆமா, அத்வைத சித்தி இதுதான். இது எங்க சுவாமி இருக்குன்னா ஈஷாவாசியத்துல 6வது மந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. எஸ்து சர்வாணி பூத்தானி ஆத்மன் ஏவானு பஷ்யதி. எவன் பாத்தீங்கன்னா எந்த அவஸ்தையில எல்லாத்தையும் தன்னிடத்திலேயே பார்க்கிறானோ, மந்திரம் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு. எவன் ஒருத்தன் எல்லாத்தையும் என்னிடத்திலேயே பார்க்கிறானோ, எஸ்து சர்வாணி பூத்தானி ஆத்மன் ஏவானு பஷ்யதி சர்வபூத்தேஷு ஆத்மானம் ததோன விஜுகுப்சதே. எல்லாத்திலையும் தன்னை பார்த்தல், தன்னிடத்தில் எல்லாத்தையும் பார்த்தல். இது எங்கேயோ வந்துச்சு நமக்கு பகவத்கீதையில. ஆமா வந்துருக்கு. 6:29, 6:29, 30, 31 6வது அத்தியாயத்துல. ஆமா ஆமா 6:29, 30, 31 3 ஸ்லோகங்கள் 6வது அத்தியாயத்துல சமாதியில ஒருத்தருக்கு என்ன அனுபவம் உண்டாகும், சமாதிக்கு பிறகு ஆத்மானுபூதின்றது எப்படி நடக்கும் அப்படின்னு. வேதாந்தியோட ஆத்மானுபூதி எப்படி இருக்கும் அப்படின்னா, சதாசிவ பிரம்மேந்திரருக்கு எப்படி உண்டாச்சோ, ரமண பகவானுக்கு எப்படி ஆத்மானுபவம் உண்டாச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். எனக்கு அந்நியமா இந்த உலகம்னு ஒண்ணு இல்லவே இல்லை, இருக்கிறது நான் மாத்திரம்தான். இந்த உலகம் ஃபுல்லா என்னிடத்தில் கல்பித்தம். இந்த உலகத்துல எல்லாத்திலையும் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் நான் தான் இருக்கின்றேன் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்காகும். இத்தியாதி ஸ்ருத்தி அர்த்தம் உபசங்கிருத ஏவம் சியா. இந்த விதமா தான் எல்லா ஸ்ருதிகளும் பாத்தீங்கன்னா ஆத்மானுபூதியை பத்தி சொல்லுது. ஆத்மானுபூதி பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் இது இல்லை. ஆத்மானுபூதி இண்டிவிஜுவல் இல்லை. ஆத்மானுபூதின்றது பாத்தீங்கன்னா பூரணமானது, பார்ஷியல் என்லைட்மெண்ட் இல்லை. தானை மட்டும் அறிஞ்சிங்கன்னா அது பார்ஷியல் என்லைட்மெண்ட், அத்வைத சித்தி இல்லை. அத்வைத சித்தி நடக்கணும் அப்படின்னா இந்த லோகத்துல இருக்கிறது சர்வம் பிரம்மமயம், அகம் பிரம்மாசி. இதான், இது மொத்தமும் நான் தான், எனக்கு அந்நியமா ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்க அறியறது தான் பூரணமான என்லைட்மெண்ட் அப்படின்னு புரிஞ்சு. இதோட இங்க பாருங்க 2 பேராகிராஃப் இருக்கு, நாளைக்கு பாருங்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. உங்களுக்கு இந்த மந்திரத்தோட சேர்த்து மதுவர்ஷினி வியாக்கியானம் கொடுத்துருக்கேன். 1 வாட்டி 2 வாட்டி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புரிய வரும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நான் இந்த விராட்டா இருக்கேன்னு அகங்கிரக உபாசனை செய்ய வேண்டியது, படிச்சுட்டு போறது இல்லை. இதை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், பாவிக்கணும். உள்ள உட்கார்ந்து இந்த மொத்த பிரபஞ்சமும் என்னுடைய தேகம் அப்படின்னு பாவிக்கணும். அந்த பாவிக்கிறதுக்கு அப்படி ஆமா, பிண்டத்துல இருக்கிறது அண்டத்துல இருக்கிறது, அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துல இருக்கு. நான் ஆரம்ப காலத்துல இருந்து ஒரே டீச்சிங்ஸ். எப்ப பார்த்தாலும் நான் என்ன பண்ணுவேன், வெளியில பேசும்போதெல்லாம் என்னோட கனெக்ட் பண்ணியே பேசிட்டு வருவேன். எப்பவுமே பிரம்மத்தை பத்தி பேசும்போது நான் தூக்கத்தை பேசிக்கிட்டே இருப்பேன். இந்த தேகத்தை பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா மொத்த இதையும் கொண்டு வந்துட்டே இருப்பேன். என்னோட ஃபுல் டீச்சிங்ஸ் பாத்தீங்கன்னா இதை இணைச்சே தான் இருக்கும். அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் காரணம். அத்வைத சித்தி உண்டாகணும் அப்படின்னா இண்டிவிஜுவல்ல மட்டும் இருந்தீங்கன்னா அத்வைத சித்தி உண்டாகாது. ஃபுல்லா நான் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பாவம் வரணும். விராட்டு சிந்தனை பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் வள்ளலார் சொன்னார்ல, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நானும் வாடி. இதுதான் விராட் உபாசனையோட பலன். பாத்தீங்கன்னா இதுதான். சர்வத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு குருவி கத்துச்சு அப்படின்னா ஐயோ அதுக்கு பசிக்குது இல்லை அப்படின்னு உங்களுக்குள்ளார ஒரு ஸ்புரணம் வரணும். ஒரு நாய் இப்படி பார்த்துச்சு அப்படின்னா ஐயோ அதுக்கு பசிக்குமே அப்படின்னு தோணணும். வலி வந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் வலியா தோணும் உங்களுக்கு. அப்போ பாவம் பாத்தீங்கன்னா மெதுவா இங்க இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளும் நான் தான். இந்த லோக்கத்துல இருக்கிற ஒரு செடி வாடிச்சுன்னா கூட பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி ஊத்த முடியுமான்னு எடுத்து ஊத்தணும். ஏன்னா அந்த தேகமும் நான் தான் அப்படின்னு. இந்த மொத்த ஜெகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளும் நான் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெதுவா பாவிக்கணும். அப்படி பாவிக்கிறது தான் பாத்தீங்கன்னா விராட் உபாசனை. இதை பண்ணாதான் அத்வைத சித்தி கிடைக்கும். சர்வாத்ம பாவம், அதுதான் சர்வாத்ம பாவம் ஸ்தூலத்துல வரணும். அதுக்கப்புறம் சர்வாத்ம பாவம் சூக்ஷ்மத்துல பண்றது. அதுக்கப்புறம் சர்வாத்ம பாவம் ஈஸ்வரன்ல சர்வாத்ம பாவம் பண்ணும்போது அது பிரம்ம ஜானமா மாறும்.
அப்ப ஸ்தூல சூக்ஷ்மத்தை பண்ணாதான் நீங்க காரணத்துல ஈஸ்வரனோட அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு பண்ண முடியும். சரியா? அதனால சர்வாத்ம பாவம் முதல்ல பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, பகவான் இந்த ஜெகத்தா இருக்கார். யாரையும் பேதம் பார்க்காதீங்க. பேதம் பார்த்தீங்க அப்படின்னா தூரமா மோட்ச மார்க்கத்துல இருந்து ரொம்ப தூரமா போயிருவீங்க. செத்து பிறந்துகிட்டே இருக்கும். அப்ப இது எல்லாம் ஈஸ்வர சுரூபம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கும். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் மனசுல எப்பவுமே வச்சுங்க. சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத். நான் பார்க்கறது கேட்கறதுக்கு எல்லாம் விஷ்ணு கண்ணியமா, பகவானு கண்ணியமா வேற இல்லவே இல்லை. எல்லாம் பகவானோட சுரூபம். சரியா? அதேதான் அதுதான் நம்ம பாரதியார் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த சர்வாத்ம பாவத்துல இருந்தா சொல்லுவாரு. நாராயண நாராயண.